ஹாய் காய்ஸ், இன்னைக்கு ஒரு சூப்பரான ட்ராமா எடுத்தோன்னே நம்ம ஹீரோயின் தான் காமிக்கிறாங்க. அவங்க அந்த நாட்டோட இளவரசி. இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் ட்ராமா, கூடவே டைம் ட்ராவல் கூட. அந்த இளவரசி பார்த்திங்கன்னா ரொம்ப அரகண்டானவங்க. யாராக இருந்தாலும் அங்கே எல்லாத்தையுமே புள்ளி பண்ணிட்டு கோவமாக இருக்கிறவங்க. அந்த அன்னைக்குன்னு பார்த்து அவங்க டாகை அந்த மன்னருக்கு நிறையா பேர் இருப்பாங்கள்ல, மனைவிகளை. அதில் ஒருத்தி அந்த டாகை தள்ளி விட்டாங்க இருக்காங்க. அது வேலைக்காரி தள்ளி விட்டுருப்பா. அந்த வேலைக்காரி தள்ளி விட சொல்லிட்டு நீ வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான்னு சொல்லி கோவப்பட்டு புள்ளி பண்ணுறாங்க. அவளை தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டுறாங்க. அந்த நாயை தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டுருப்பா. அதே மாதிரி அவளையும் தள்ளி விட்டு வாயெல்லாம் கட்டிட்டு அவள் சாகிற வரைக்கும் பார்த்துட்டு இருப்பா. இவளையா கீழே முட்டி போட வச்சு ப்ளீஸ் அவளை விட்டு என்னையும் விடுன்னு சொல்லி கத்திட்டு இருக்கிறப்போ இவளுக்கு ஆபாஷன் ஆகிடும். அவள் மாசமாக இருப்பா. ஐயோ ஆபாஷன் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்களாம் பதறிடுவாங்க. தண்ணிக்குள்ளே விழுந்தோடு செத்து போயிட்டா. இவளும் அங்கேருந்து போயிடுவா. ஏன் இப்படி பண்ணன்னு சொல்லி கத்துறப்ப பார்த்தா இது ஒரு ட்ராமா பார்த்துட்டு இருக்கிறது நம்ம ஹீரோயின். அவங்க சொல்கிறாங்க, அப்பா இந்த மாதிரி ஒரு ட்ராமாவில் ஒரு 3 எபிசோட் கூட என்னால் தாக்கு பிடிக்க முடியாதப்பா, ரொம்ப மோசமான ட்ராமான்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போக்கக்குள்ளே கீழே விழுந்துட்டாங்க. அப்படியே டைம் ட்ராவல் பண்ணி கதைக்குள்ளே போயிட்டாங்க. முழிச்சு பார்க்குறாங்க, என்னடா ஏதோ இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஐயோ நான் ட்ராமாக்குள்ளே வந்துட்டேனான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரே பயமாயிடுச்சு. சுற்றி பார்க்குறாங்க, ஒரு வேலைக்கார பொண்ணு ஒடியாருது. மேடம்ட்டு வருது. அவள் சொல்கிறா, நீங்கள் புள்ளி பண்ணங்காட்டி அந்த பொண்ணு செத்து போச்சு. ஆமாம், வேலைக்கு வேறு அபாஷன் ஆயிருக்குமே. ஆமாம் அபாஷன் ஆயிடுச்சு. நான் உடனே போய் எம்ப்ரெஸ்கிட்ட சொல்லியிருப்பாளே. ஆமாம் சொல்லிட்டு, அதில் உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு எல்லாமே தெரியும். ஐயையோ இப்போ போய் சொல்ல போகிறா. எனக்கு கோல்டு பேலஸில் போக போகிறாங்க. இருக்கிற மகாராணி பொசிஷன் கீழே தள்ள போகிறாங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீழே சாஞ்சு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. பக்கத்தில் ஒரு நாய் இருக்குது. அந்த நாய்ந்தாங்க கதைக்கு ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் என்னடா பண்ணலான்னு ஃபீல் பண்ணிட்டு இருப்போம். திடீர்னு ஐடியா தோணுது, சரி இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், செத்து போயிட்டோம்னா நம்ம காலத்துக்கு போயிடுவோம். அப்போது இங்கே இருக்கிற வரைக்கும் நல்லா என்ஜாய் பண்ணுவோம். இருக்கிற ஃபுட்ஸு எல்லாம் சாப்பிட்டு ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி நீ போய் நிறையா ஃபுட்ஸு கொண்டு வர நான் சாப்பிட போகிறதுக்கு அவளுக்கு குழப்பிடுச்சு. என்னடா மகாராணி இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சரின்ட்டு அவளுக்கு கொண்டு வந்து கொடுக்குற தட்டு நிறைய புது ஐட்டம். பத்தியா இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இவ்வளோ நல்ல ஃபுட்டாக இருக்க போகிறோம். இன்றைக்கி எல்லாத்தையும் வெட்டு நீ உட்காரு. ஐயோ மேடம் இங்கே நான் முன்னாடி உட்காரக்கூடாதுன்னு அந்த வேலைக்கார பொண்ணு சொல்லுது. அதெல்லாம் நமக்கு தேவையில்லைம்மா. கொஞ்ச நேரத்துக்கு ரூல்ஸ் எல்லாத்தையும் மறந்துடு, ஜாலியாக ஃபுட் என்ஜாய் பண்ண. இப்போ நான் கோல்டு பேலஸுக்கு போயிடும். அதுக்கப்புறம் இது எப்போ நான் சாப்பிட போகிறோம் இல்லையோன்னு தெரியல. இருக்கிற கொஞ்சம் குட் டேஸை நான் ஜாலியாக என்ஜாய் பண்ண நினைக்கிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து சாப்பிட்றாங்க. அடுத்து யார் காமிச்சா நம்ம ஹீரோ காமிக்கிறாங்க. ஹீரோ தாங்க முன்னாடி அப்படியே உட்காந்துருக்கிறப்போ மருத்துவர் டெஸ்ட் பண்ணிட்டுருக்காங்க. என்னென்னா அவர் சொல்கிறாங்க, இனிமேல் உங்களால் செக்ஸே வச்சுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவுக்கு அதிர்ச்சி ஆகிடுது. என்னடா இது, கொஞ்ச நாள் போர் விஷயமா வேலை பார்க்க போயிட்டேன். அப்போ பொண்ணுங்க கூட டச்சே இல்லை. ஒரே ஒரு டைம் தண்ணி அடித்து அவள் கூட ஒன்றா இருந்துட்டு அந்த பொண்ணு மாசமாக இருந்துச்சு. இதுக்கு மேலே என்னால் முடியவே முடியாது. அன்றைக்கி மட்டும் எப்படி முடிஞ்சதுன்னு சொல்லி யோசிச்சுட்ருக்காங்க. இவர் சொல்கிறாரு, நம்ம மருத்துவர் சொல்கிறாரு, ஆளை வரைக்கும் போய் என்ன பண்ணாலும் இதுக்கு பிரச்சனைக்குள்ளான காரணம் என்னன்னே தெரியல அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு நம்ம மகாராஜா. உடனே வேலையில் வரான். சார் நம்ம மேடமுக்கு அபாஷன் ஆகிடுச்சு. என்னது அபாஷனா? என்னால் வேற முடியாதுன்னு சொல்லிட்டான். ஒருத்தி தான் மாசமாக இருந்தால் அவளுக்கு அபாஷன் ஆகிடுச்சுன்னு ஹார்ட்டாக இருந்துச்சுறாங்க. என்னாச்சு? அதுவா நம்ம மேடம் நாயை தள்ளி விட்டுங்கிறதுக்காக புள்ளி பண்ணி அந்த பொண்ணை வேலைக்கார பொண்ணு தள்ளி விட்டு கொண்டுட்டாரு. இவங்களை அதை பார்த்த அதிர்ச்சியில் அவங்களுக்கு அபாஷன் ஆகிடுச்சு அப்படின்றதுக்கு அவளுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால், அவங்க பேர் நான்சி, அவளுக்கு இப்படி ஒரு பண்ணியிருப்பா. அவளை போய் என்ன பண்ணுங்க, உடனே அவள் பதவியை கீழே இறக்கிட்டு அவளை கோல்டு பேலஸ்க்கு அனுப்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டுக்குள்ள நம்ம ஹீரோவுக்கு அப்படியே மயக்கம் வந்துடுது. அப்படியே மயங்குறாரு. பார்த்தா அவர் கோமா ஸ்டிச் மாதிரி போயிட்டாரு. பார்த்தா இவரோட உயிர் நாய்க்கு வந்துடுச்சு. அப்புறம் கண்ணை முடிச்சு பார்த்தா நம்ம ஹீரோயின் மூஞ்சி கிட்ட முத்த ஒடுக்க வருது. என்ன பண்ணுற போங்கிட்ட நான்சிங் ஏன் இப்படி பண்ணுன்னு பார்த்தா சுத்தியுமே பார்க்குறாரு. நாய். ஐயோ அது நாய் பேர் வச்சு கொஞ்சுது. நான் நாயாயிட்டேனா, இது எப்படி நடந்துச்சு? ஐயோ என்னால் முடியவே ஒழுங்கா விடுங்கிறாங்க. நமக்கு இருந்துட்டு நீங்கிட்ட ஓடவே முடியாது, நீ ஒழுங்காக இங்கே உனக்கு நான் ட்ரெஸ் பண்ணி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி பார்த்தா நீ பாயான்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் திட்டுறாங்க. நம்ம ஹீரோக்கு எவ்வளோ அது இருந்தால் என்னோட அதை தொடவே நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வேற கத்துறாரு. அதே சமயம் அந்த இடத்துல நம்ம ஹீரோக்கு உடம்புலாம் சவந்து போயிடுது. ஒரு மாதிரி ஆகுது. கூட இன்னொரு மகாராணி உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்துட்டு ஐயோ இவருக்கு என்ன இப்படி ஆகுது, மூஞ்சியில் எப்படி இருக்கு சொல்லிட்டு கீழே பார்த்தா இப்போ இவர் கூட என்ன செக்ஸ் வச்சுக்கணுமா, அதனால தான் அவருக்கு இப்படிலாம் ஆகுதா? சரி சீக்கிரம் அவர் கூட ஒன்றா இருந்து அவரோட பையனை வாங்கிட்டோம்னா போதும், அடுத்து அதிகாரம் பவர் எல்லாமே எனக்கு தான். அவள் வேற கனவு கண்டுக்கிட்டு இருக்கா. இங்கே இருந்துட்டு உனக்கு இது எவ்வளோ தைரியம் இருந்தால் அவள் தண்ணியில் தள்ளி விட்டு கொண்டுட்டு நீ இப்படியெல்லாம் பேசுவே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாய் கத்திக்கிட்டே இருக்காள். நாய் பேசுறது அவளுக்கு கேட்கவே இல்லை.
வேலையாள் வருவான், வந்து சொல்லுவான், மகாராணி வந்து உங்கள பார்க்க வந்துட்டுருக்காங்க, அனுமதி கேட்டாங்கன்னதுக்கு யோசிப்பா. ஓகே நான் வந்து உடம்பு சரியில்ல, பார்க்க முடியாதுன்னு சொன்னா நாய் சொல்லு, அவள வந்து அபார்ஷன் பண்ண வச்சுட்டு நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கியா, உனக்கு எவ்வளோ தைரியம், நாய் கத்திக்கிட்டு இருக்கும். இந்த நாய் எனக்கு இவ்வளோ கூட நடந்துக்குன்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்க சொல்லிட்டு பார்த்தா அந்த மகாராணி வந்துருவா. வந்துட்டு என்ன பொய் சொல்லி ஏமாத்த பார்க்குறியா? இப்போ நீ கோல்டு பேலஸ்க்கு போற, நீ டிக்ரீஸ் ஆகிருப்ப. இப்போ அடுத்த மகாராணி நான் தான் தெரியுமான்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணுறப்போ அவள் வந்து நான் தான் சாரி சொல்கிறேன்ல அப்படிமா, சாரி சொன்னால் சரியாக போயிருமான்ட்டு கழுத்து நெரிச்சிருவாள் நினச்சிட்டு ரொம்ப நன்றி சொல்லணும். என்னோடய ஃபேக் ப்ரெக்னன்சியை வந்து நீ எல்லாருக்கும் காட்டி கொடுக்காம பண்ணிட்டேன், உன்னால் எனக்கு அதுவும் போயிடுச்சு, ரொம்ப ரொம்ப நன்றி. நீ உன்னால தான் எனக்கு இதில் நான் தப்பிக்க போய் மகாராணியாக போகிறேன், நீ வந்து கோல்டு பேலஸ் பாப்பர் சொன்னதுக்கு ஏதாவது ஃபேக் ப்ரெக்னன்சி எடுத்துக்கு. ஆமாம், அவர் என் கூட அன்றைக்கி தண்ணி அடித்து பார்த்தா அப்படியே போன மாதிரி தூங்கிட்டார். நான் தான் சரி அடுத்த லெவலுக்கு போகணும்னு சொல்லி நான் அவர் எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு சொல்லி மாசமாக இருக்குன்னு வேறு சொல்லிட்டேன். எப்படிடா தப்பிக்கலான்னு இருந்து பார்த்தா நீயே ஒரு வழி கொடுத்துட்ட தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து அவங்க சண்டை போட்டுருக்கிறப்ப பார்த்தா அந்த நாய் வந்து யோசிக்குது, அடி பாவி என்ன ஏமாத்திட்டியா, நீலாம் ஒரு பொம்பளை உனக்கு எவ்வளோ நம்பணும் தெரியுமா, இப்படி ஏமாத்திட்டு நாய் வந்து கிட்ட வந்து கடிக்க வரப்போ ஐயோ நாய் என்ன கடிக்க வரையான்னு சொல்லிட்டு நாயை தள்ளி விடுவா. அது போய் மூளையில் வந்து தள்ளி விழுந்தோன்னா அது அப்படியே மயக்கம் போட்டு நம்ம ஹீரோக்கு இங்கே முழிப்பு வந்துடு. டக்குன்னு இருந்துச்சு உட்காந்துருவார். மண்ணா உங்களுக்கு ஓகேவா மண்ணான்னு சொல்லிட்டு கேட்குறப்போ நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இவ்வளோ தைரியம் வந்து என்ன ஏமாத்திருப்ப, என்ன பண்ணுறான் பாரு அப்படின்னு சொன்னோன்னே இவங்க வந்துட்டு நம்ம இந்த மண்ணை ஹீரோயினை பார்க்குறாங்க. பார்த்துட்டு இவ ஒருத்தி தான் நல்லவ, அவங்க 2 பேரும் மாதிரி யாருமே இல்லை, இவன் மேலே ரொம்ப அன்பு வச்சிருக்கா, இவளை மாதிரி நான் இவளை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவட பேசுகிறப்ப மண்ணா இப்போ உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லையே, எனக்கு தெரிஞ்சது அது மாசமாக இருந்த பொண்ணு இப்படி ஆயிடுச்சு, ஆனால் அவங்களுக்கு தண்டனை நீங்கள் கொடுங்கன்னு சொன்னதுக்கு அந்த ஆளு வந்துட்டாங்க. இப்போ என்ன பண்ணலாம் கேட்டதுக்கு அவருக்கு அந்த மண்ணை இப்போ இருக்க மகாராணியாக இருக்காங்கல்ல அவங்கள வந்து சின்ன பனிஷ்மெண்ட் கொடுத்து விட்டுரு, ஆனால் இவளுக்கு வந்து கோல்டு பேலஸ் கொடுத்து கூடவே அவளோட பதவியை டிக்ரீஸ் பண்ணின்னு சொன்னோன்னா இவளுக்கு யோசிக்கிறா, என்னடா இது அவளோட பையனையவே கொண்டு இருக்கா, அவளுக்கு தண்டனையே இல்லை, ஆனால் இவளுக்கு மட்டும் இவ்வளோ பேர் தண்டனை, ஒருவேளை அவள் மயக்கிட்டாலோ, ஐயோ இப்போவே நம்மளோட ஒன்றா இருந்துடணும், நமக்கு பையன் வந்தால் தான் நம்ம சமாளிப்போம் அப்படின்ட்டு, மண்ணா இப்போவே நீங்கள் கூட இருங்க, கூட நான் ரொம்ப அன்பாக இருக்கிறதுக்கு இப்போ எனக்கு உடம்பு இல்லை வேண்டாம் நம்ம ஹீரோ சொல்கிறாரு, இல்லை நீங்கள் இப்போவே வரணும்னு சொல்லிட்டு இப்படின்னு தள்ளிட்டா கட்டில் போய் இடிச்சுது திரும்ப மயக்கம் போட்டு விழுந்துட்டாருப்பா. அடுத்த நிமிஷம் இங்கே நாய் கண்ணு முடிச்சிருது. கண்ணை முடிச்சோன்னா வந்து கத்திட்டு இருக்கா. பார்த்தா ஆளுங்க வந்துட்டாங்க. வந்துட்டு அந்த ஆளுங்க வந்துட்டு நான் நம்ம மன்னரோட அறிவிப்பு கொண்டு வந்திருக்கேன்னு சொன்னோன்னே அவங்க பத்தியா இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீ கோல்டு பேலஸ் போக போகிற தெரியுமா அப்படிலாம் இவ சொல்கிறா. அவள் சொல்கிறா சரி இருக்கிறதுக்கெல்லாம் என்ஜாய் பண்ணியாச்சு, அங்கே சீக்கிரம் அங்கே போய் அடுத்த வேலையை நம்ம பார்க்கலான்னு சொல்லிட்டு மனம் யோசிச்சுட்டு இருக்கிறப்போ அவங்க கொடுக்குறாங்க 2 பேரும் உட்காந்து கேட்குறாங்க. அது என்னென்னா இவளுக்கு வந்து நீ இந்த தப்பு பண்ணதுக்காக அந்த அரண்மனை சுற்றி வேலையெல்லாம் பார்த்துக்கணும், திரும்ப கம்மி பண்ணுற பட்சத்தில் வந்து அவளுக்கு தண்டனை நிறையா கொடுக்கப்படும்னு சொல்கிறாங்க. அவளுக்கு சந்தோஷமாயிடுச்சு, இவ்வளோ தண்டனையா இவளுக்கு, என்ன இவ்வளோ தண்டனையா, இல்லை நீங்கள் மாற்றி கொடுத்துட்டீங்க எனக்கு தண்டனையை பாருங்கிறதுக்கு உங்களை வந்து உங்கள் பதவியை டிக்ரீஸ் பண்ணி நீங்கள் கோல்டு பேலஸ் போக போகிறீங்கன்னு சொன்னதுக்கு அவள் அதிர்ச்சிட்டு இல்லை பேர் மாற்றி படிச்சுட்டீங்க நல்லா பாருங்கள் இந்த தண்டனை அவளுக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு சொன்னோன்னா இல்லை நீங்களே பாருங்கன்னு சொல்லிட்டு இப்போ அந்த மன்னர்கிட்ட ராணிக்கிட்ட கொடுத்தோன்னே அது வாங்கி பார்த்து அவள் சந்தோஷப்படுறா. சூப்பர், அந்த பேஸ்டர் வந்து எனக்கு இப்படி தானே கொடுப்பேன் நினச்சி கூட பார்க்கல தெரியுமா, பரவாயில்ல அவன் நல்லா தான் போனதுக்கு நாய் சொல்லுது, அடி பாவி உனக்கு இவ்வளோ ஃபேவர் பண்ணி நீ பேஸ்டர்னு சொல்கிறியா, வந்து அவனை வச்சுக்கிறேன்டி உன்னை அப்படின்னு நாய் வேட்டு கத்திக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு அவள் வந்து அடிக்க போகிறோன்னா அந்த ஆள் வந்து பிடிச்சிட்டு எங்கள் மகாராணிவை நீ அடிக்கிறியா, இவளோட கூட்டு போங்கடா அப்படின்றதுக்கு கூட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் அந்த நாய் வந்து கொஞ்சிட்டே இருக்கா. அந்த ஆள்கிட்ட இருந்து அடுத்து எப்படி தப்பிக்கணும், எப்படி என்ஜாய் பண்ணணும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்போ ஒரு வேளை வந்து சொல்கிறாங்க திரும்ப மன்னர் வந்து மயக்கம் போட்டார் எல்லாம் வாங்கன்னு சொன்னோன்னே எல்லோரும் லைனாக போய் ஓடி போய் உட்காராங்க. உட்காந்து முடியெல்லாம் பிச்சுக்கிட்டு அழுகிற மாதிரி சீனாக போடுறாங்க. அவங்க வந்து அழுதுட்டுருக்கா, என்ன இப்படி அழுகுறாங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு என்ன நான் யோசிக்குது, இவளுக்கு கொஞ்சம் கூட என் மேலே பாசமே இல்லையா, அழுகவே மாட்டேங்கிறா அப்படி. இதுக்கு தகுந்த மாதிரி அந்த பக்கத்தில் இருக்க அசிஸ்டன்ட் பொண்ணு வந்துட்டு ஐயோ நான் வெங்காயம் கொண்டு வரலையே இப்போ என்ன பண்ணுறது, இந்த மருந்து போடுங்க கொஞ்சமாவது கண்ணீர் வரும் அப்போ தான் எல்லோரும் நம்புவாங்கன்றதுக்கு. இப்போ நான் எதுக்கு அழுகணும், அந்த ஆள் என்ன செத்தா போயிட்டா மயக்கத்தில் தான் இருக்கான் அதெல்லாம் அழுக தேவையில்லைன்றதுக்கு, அடிப்பாவி என் மேலே கொஞ்சம் கூட உனக்கு அக்கறை இல்லையா அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்கிறப்போ அந்த நின்றுருக்காள மகாராணி மகாராஜா கிட்ட அவள் வந்துட்டு நான் எல்லாம் பார்த்துக்கிறேன், நீங்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்கன்னு எனக்கு தெரியும், அதனால் நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படி மயக்கம் போகிற மாதிரி வந்துடு. உடனே வேலை கறந்துட்டு நீங்கள் காலையிலேருந்து சாப்பிடவே இல்லை, இதில் மன்னரை வேற பார்த்துக்கணும்னு சொல்கிறீங்க, நீங்கள் நல்லா இருந்தால் தானே மன்னரை பார்க்க முடியும், ஏமா இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அவள் நடிக்கிறா. நம்ம ஹீரோ வந்துட்டு பரவாயில்ல லீட்மேன் நல்லா அழகாக தான் இருக்கான், ஹீரோ கூட அழகாக தான் இருக்கான், பரவாயில்ல எப்படியாவது நம்ம இங்கேருந்து போயிடணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரி வா அவள் வந்துட்டு மன்னரை கொஞ்சிக்கிட்டு இருப்பா. இவ சொல்லிடுவா யாருமே நம்மளை பார்க்கல போகலாவான்னு சொல்லிட்டு வேலைக்காரை கூப்பிட்டு வந்துடுவா. கூப்பிட்டு வந்துட்டு அந்த நாயை வந்து கொஞ்சிட்டே வருவாங்க. கொஞ்சிட்டு வந்துட்டு நாயை வந்து சண்டை போடும். நான் இவளுக்கு கூட கொஞ்சம் கூட அன்பே இல்லை, இவளை மாதிரி ஒரு ஆள்கிட்ட நான் இருக்கவே மாட்டேன், கொஞ்சம் கூட அரகன்ஸ், இப்போ நான் இப்போவே போகிறேன் பாருன்னு சொல்லிட்டு
நாய் வந்து கீழ இறங்கிட்டு ஓடி வரும். பின்னாடி வந்துருவாங்க. பார்த்தா அந்த மகாராணி வந்து ஒரு வேலைக்காரிகிட்ட பேசிட்டு இருக்கிறப்ப, அந்த வேலைக்காரி என்ன சொல்லுவான்னா, "நீங்க சீக்கிரமா அந்த சீக்ரெட்ஸ் எல்லாம் காப்பி பண்ணிட்டு கொண்டு வந்து குடுத்துருங்கம்மா" அப்படின்னு சொன்னோனே, ஓகேன்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறப்ப, அந்த நாய் 2 பேரும் பார்த்துருவாங்க. ஓ! அப்ப என்னோட ஆள் யாருன்னு தெரிஞ்சு போச்சு. அவன் எனக்கு எதிரா இவ்ளோ ப்ளேம் பண்ணிட்டு இருக்கானா? இவங்க அப்பனுக்கு எவ்ளோ தைரியம்னு அந்த நாய் பேசிட்டு இருக்கிறப்போ, ஆனா இவ என்னோட ரேச்சல் வந்து எனக்காக அவங்களுக்கு சொர போமாட்டா. அவ வந்து எனக்கு ஆதரவா தான் நிப்பா. அவள வந்து என்கிட்ட பிரிக்க முடியாதுன்னு இந்த நாய் நினைச்சிட்டு இருக்கிறப்போ, அவ சொல்லுது, "நமக்கு டைம் இல்லையேம்மான்னு" வேலைக்காரன் சொன்னதுக்கு, முடிஞ்ச அளவுக்கு பார்க்குறேன். இல்லாட்டி அந்த நிலையிலேயே அவனை போட்டு தள்ளிட்டு வந்துருன்னு சொன்னோன்னே, நாய்க்கு அதிர்ச்சி, "அடி பாவி! உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா என்னைய கொல்ல பார்ப்பியான்னு" ஒரு ஆர்வத்தில குலைச்சிருது. நாய் சத்தம் கேட்டோட 2 பேரும் பார்த்துடுறாங்க. அவங்க அப்படியே கத்தி எடுத்துட்டு குத்த வரைக்கும் ட்ரை பண்ணிட்டு போறாங்க. அதுக்குள்ள ஓடி போயிருவா. "என்னம்மா இங்க யாரும் இல்ல. எனக்கு தெரியும். இந்த ஏரியாவுல நாய் யார்கிட்ட இருக்குன்னு எனக்கு தெரியும். அத நான் பார்த்துக்கிறேன். நீ இங்கேருந்து போன்னு" சொல்லிட்டு போயிடுறாங்க. இங்க ஹீரோயினுக்கா பதட்டமா இருக்கு. ஐயோ! நான் முடிஞ்சுச்சே. இந்த பேலஸோட மிகப்பெரிய சீக்ரெட் எனக்கு தெரிஞ்சிருச்சு. இப்ப என்ன உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க. எனக்கு கொன்னுருவாங்களே! இப்ப நான் என்ன பண்றது? அப்படின்னு யோசிக்கிறப்போ ஒரு ஐடியா வருது. சரி, எனக்கு இந்த சீக்ரெட் தெரியாத மாரி நான் நடிச்சிருவேன். அப்படின்னு சொன்னோனே, நடிச்சுட்டு இங்கேருந்து போயிருவா. அது இல்லாம எங்க அண்ணன் வந்து இங்க பெரிய ஜென்ரல். அவன்ட்ட எவ்வளோ படை இருக்கு. அவன் வந்து என்ன காப்பாத்திடுவான்னு சொல்லி சந்தோஷப்பட்டுருக்கப்ப யோசிக்கிறா. ஐயய்யோ! அவரு வரக்கு எப்படி ரொம்ப நாள் ஆகுமே! அதுக்குள்ள இவங்க என்ன போட்டு தள்ளிட்டா என்ன பண்றதுன்னு வந்து அவளுக்கு ஒரே பயமா இருக்கு. அந்த நாய் பாக்குது. இவ என்னடா பைத்தியமா இப்படி பேசிட்டு இருக்கா? அங்க இருந்த நாய் எடுத்து என்ன கொல்ல பாக்குறா. இவ பைத்தியம் மாரி உளறிக்கிட்டு இருக்கா. எனக்கு என்ன பண்ணனே தெரியலன்னு சொல்லி நாய் சோகமா இது பண்ணும். இவ இதில உடனே முடிவு பண்ணி எப்படியோ என்ன கொல்ல போறாங்க. சரி, அதுக்குள்ள நான் வயிறு ஃபுல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிக்கணும். "ஏய் யார்ரா அங்க? போய் சாப்பாடு கொண்டு வாங்கடான்னு" சொல்லிட்டு வீட்டு உட்காந்து சாப்பிட்றா. இந்த நாய் இவகிட்ட இருக்காம வெளிய போய் உட்காந்து சோகமா பார்த்துட்டு இருக்குது. இப்ப என்ன பண்ணலாம்? அவ வேற என்ன கொல்ல போறேன்னு சொல்லிட்டாளே! உள்ள இருக்கிறதா ஒரு பைத்தியம். அது எதுவுமே செய்யாம உட்காந்துருக்கு. அவளையும் கொல்ல போறாங்கன்னு தெரியுது. ஆனா கண்டுக்கவே இல்லையே! இப்ப நான் என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு அது யோசிச்சுட்டு இருக்கிறப்போ ஒரு பொம்பள வேற வந்து அங்க ஒரு பொம்மைய வந்து ஒளிச்சு வைக்கிறா. அதான் நான் பில்லி சூனியன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி பொம்மைய. இவ என்ன பண்றா? ஐயோ! இவளுக்கு ஏதோ ஆப்பு வந்துருச்சு போலன்ட்டு அந்த நாய் உள்ள போய், "எந்திரி நான்சி எந்திரிடி! உனக்கு ஏதோ ஆப்பு வச்சுட்டு இருக்கிறாங்க. நீ தூங்கிட்டு இருக்கிற. ஹே வாடா வந்து படுடான்னு" சொல்லி நாய புடிச்சு கட்டி பிடிச்சுக்கிறா. ஐயய்யோ! ஒரு பைத்தியத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டேனே! என்ன ஒண்ணும் இல்லாம பண்ண போகுதேன்னு சொல்லிட்டு எப்படி தூங்க வச்சுருது. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் முன்னாடி ஃபுல்லா நெறைய ஃபுட் இருக்குது. எப்படியாவது சாப்பிடணும். அவன் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நான் சாப்பிட்டு இங்கேருந்து எஸ் ஆயிரணும்ப்பான்னு யோசிக்கிறேன். நாய் போய் அந்த பொம்மைய எடுக்க போகுது. ஐயய்யோ! இந்த பொம்மைய வச்சா கண்டுபிடிச்சா முடிஞ்சு, இவ என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு பார்க்குறப்ப, இந்த வேலைக்காரி வந்து, "நீ என்ன பண்ணிட்டு இருக்க?" "மேடம் உன்ன சாப்பிட கூப்பிடுறாங்க. ஒழுங்கா வா. நீ சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. "என்ன ஆயிட்டு இருக்க? நீ இப்படி பண்ணிட்டு இருக்க? இப்ப வேற நீ ரொம்ப அரகன்ட்டா நடந்துக்கிற. ஒழுங்கா நீ பால் கொண்டு வந்து சாப்பிடணும்னா, ஏய் பால் கொண்டு வான்னு சொன்னா, அவ அந்த வெள்ளிக்காரி வந்துட்டு இங்க நிக்கிறா. "என்ன இவ்வளோ சீக்கிரம் காலையிலேயே வந்துட்டீங்க? ஓ! நான் இவ்வளோ சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருக்கேன்னு தெரிஞ்சு சாப்பிட மாட்டீங்களா?" "இல்ல, இல்ல. இது எல்லாமே எனக்கு மட்டும் தான். நீங்க வேணுனா அங்க போய் சாப்பிட்டுங்க" அப்படின்னு சொன்னோன்னே, "என்ன நீ லூசா? இல்ல லூசு மாரி நீ நடிக்கிறன்னு" அவ வெள்ளிக்காரி கேட்கிறா. "நீ மன்னருக்கு எதிரா இங்க ஒரு விட்ச் பொம்மைய வந்து ரெடி பண்ணி வச்சிருக்க. நைட்டு ஃபுல்லா அதுக்கு வேலை பார்த்ததுக்கு உண்டான ஆதாரம் என்கிட்ட இருக்கு. அதுக்காக உன்ன விசாரிக்க வந்திருக்கேன்றதுக்கு அதுக்கு என்ன சொல்றீங்க?" அப்படிங்கிறதுக்குள்ள வேலைக்காரங்கலாம் வந்து அவள புடிச்சுட்டாங்க. "இங்க பாருங்க தேவையில்லாம பண்ணிட்டு இருக்கீங்க. நான் அப்படி எதுவும் பண்ணவே இல்ல." "இல்லையே இங்க தான் இருக்குது. எனக்கு ஆதாரம் சொல்லுதுன்னு" சொல்லிட்டு இதெல்லாம் போய் தேடுறதுக்கு மறைச்சு வச்ச மாரியே அந்த பொம்மைய தூக்கிட்டு வந்துட்டாங்க. "பாருங்க மேடம் பொம்மை இருக்கு" அப்படின்னோனே, "பாத்தியா? இந்த பொம்மை இங்கேருந்து எடுத்திருக்கு. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா, எங்க மன்னரையே நீ ஹார்ம் பண்ண நினைப்ப இந்த பொம்மைய வச்சு. பில்லி சூனியம் பண்ணி அவர் உடம்பு சரியில்லாம பண்ணிட்டியான்னதுக்கு, இல்ல நான் பண்ண வேலை. நீங்க இப்படிலாம் பண்ணக்கூடாது. இப்போ உங்க மாஸ்டர் மூலமா உருவாக்குன மகாராணி நானு. நீங்க எனக்கு மரியாதை கொடுத்து தான் ஆகணுன்றதுக்கு, அதெல்லாம் அப்புறம் எப்ப நீ அவரையவே இப்படி பண்ணிட்டியோ, அப்புறம் உனக்கு தண்டனை குடுத்தான ஆகணும். நான் அவரோட ஆசை காதலி. அடுத்த ராணி நான் தான். நான் இங்க என்ன சொன்னேனோ அதான் நடக்கும்." எங்க அண்ணன் யாரு தெரியுமா? அவ கேட்கிறா ஹீரோயின. "அவர் மிகப்பெரிய ஜென்ரல். அவர்கிட்ட 2000 ராணுவ வீரர் இருக்காங்க. வந்தாங்கன்னா கொன்னே போடுவாங்கன்றதுக்கு, நீ பண்ணது நேஷனல் கிரைம். மன்னரையே கொலை பண்ண பார்த்துருக்க. அதனால உன் குடும்பத்துக்கு தண்டனை அனுபவிக்கும். இப்ப நீ செத்துப்போ. பின்னாடியே உங்க மன்னன், உங்க அண்ணன் குடும்பத்தையும் அனுப்பி வைக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிறப்போ, "நீ பண்ணதுக்கு தண்டனை குடுக்கணுமேன்னு" சொல்லிட்டு ஒரு மோல்டு வந்து கொண்டு வராங்க. அதாவது இரும்பு மோல்டு. அத அவ வந்து நாக்குல ஊத்தி, அவ பண்ண தப்புக்காக அந்த நாக்கே இல்லாம பண்ண போறாங்களாம். அப்படியே மூஞ்சிலயே ஊத்த போறாங்க. அத பார்த்து நாயே, "ஐயோ! இவ இவ்ளோ குரூலா இருக்காளா? இந்த அளவுக்கு இப்படி பண்றாளே! இவ இவ்ளோ மோசமானவளான்னு" சொல்லிட்டு, ஏன்னா அவளையே பண்ண வச்சு இவள இப்படி பண்ண பார்க்குறா. நேத்து என்ன கொலை பண்ண ட்ரை பண்ணான்ட்டு, அந்த நாய் என்ன பண்ணுது, உணர்ச்சி வசப்பட்டு போய் அவள கால போய் பண்றப்ப, அவ கோவத்துல அந்த நாய எட்டி உதைச்சுட்டு, அது போய் திரும்பி போய் விழுந்துட்டு மயக்கம் ஆயிடுது. அடுத்த நிமிஷம் அங்க மன்னர் வந்து கண்ணு முழிச்சுட்டாரு. இங்க என்ன ஆச்சுன்னா, உடனே வந்து இந்த மூஞ்சிய வந்து அவளுக்கு மூஞ்சில ஊத்த போறாங்க. "ப்ளீஸ் நான் சொல்றதுக்கு நீ ரொம்ப தப்பு பண்ணேன்னு" மகன் கெஞ்சிட்டு இருக்கிறப்போ, "இல்ல, இல்ல. இது ஃபர்ஸ்ட்டு நம்ம ஊத்தி பார்ப்போம். இங்க யாரும் என்ன கேட்க முடியாது. நீ பண்ணதுக்கு இதே தண்டனைன்னு" சொல்லிட்டு ஊத்த வரப்போ, அங்க நாய் மயக்கமாயிடுச்சா, உடனே நம்ம ஹீரோ கண்ணு முழிச்சுட்டாரு. "மன்னா நீங்க எந்திரிச்சிங்கன்னு" கேட்டதுக்கு,
உடனே அங்கே போகணும், அதுக்கு உண்டான ஏற்பாடை பண்ணு அப்படின்னு சொன்னோன்னா உடனே மன்னர் அங்கேருந்து போகிறாரு. இவ அப்படியே அவன் மேலே ஊற்ற போகிறா. அடுத்த செகண்ட் என்ன ஆயிடுச்சு, மன்னர் அம்புவோட கீழே போய் விழுந்துருச்சு. மன்னா வந்துட்டீங்களான்ட்டு எல்லாரும் கீழே விழுந்துட்டாங்க. அவளுக்கு அப்போ சந்தோஷமாக இருக்குது. மன்னர் நேராக வந்து நம்ம ஹீரோயினை எழுப்பி நிற்க வைக்கிறாரு. உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையான்னு, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் எந்த தப்பும் செய்யலன்றதுக்கு அமைதியாகிறதுக்கு பார்க்குறா. என்ன பிரச்சனை அப்படின்றதுக்கு, மன்னா நீங்கள் எந்திரிச்சிட்டிங்களா, உங்களை எவ்வளோ நான் தவிச்சு போயிட்டேன்னு தெரியுமா, இப்போ தான் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு. ஆமாம் நான் உடம்பு சரியில்லைன்னு தெரியும், அங்கேருந்து பார்த்துக்காம எதுக்கு இங்கே வந்து நின்றுருக்குறேங்கிறதுக்கு. இல்லை இவ வந்து உனக்கு எதிராக பொம்மை பில்லி சூனி வச்சு உனக்கு இப்படி பண்ணதுக்கே இவ தான் காரணம், அதுக்கு இன்வெஸ்டிகேஷன் பண்ண வந்தேன். ஆனால் நீ என்னை இப்படி தப்பாக நினச்சி பேசுறீங்கன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறப்போ நம்ம கேட்குறாங்க. இவன் வந்து சொல்கிறா பதட்டமாக சொல்கிறப்போ, இரு நான் இவட்ட கேட்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோன்ட்டு கேட்குறா. நீ எதாவது என்கிட்ட சொல்ல விரும்புறியா? ஐயோ நான் எதுவுமே பண்ணலை, என்ன ஃப்ரேம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு நான் உன்னை நம்புறேன்ட்டு இவனுக்கு அதிர்ச்சியோ, 2 பேருக்கு அதிர்ச்சி. என்னது இவனை நம்புறேனா, இது நம்புற மாதிரி இல்லையேன்னு ஹீரோயினுக்கு அதிர்ச்சின்னு அவள் யோசிச்சா. நம்ம என்ன சொன்னாலும் நம்ப மாட்டான், சரி சொல்லி பார்ப்போம், எனக்கு சீக்கிரமாக சாகறதுக்கு ஐடியா இல்லை, செத்தா அங்கே தான் போகணும், கொஞ்ச நாள் என்ஜாய் பண்ணிக்கலாமான்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டா. இப்படி சொன்னா இவளுக்கு அதிர்ச்சி, அவ்வளோ அதிர்ச்சி. மன்னா என்ன சொல்கிறீங்க, இங்கே பாருங்கள் ஆதாரம் இருக்கும். என்ன ஆதாரம், இங்கே பாருங்கள் இந்த விச்சு பொம்மை, இது வந்து அவள் கார்டன்லேருந்து நாங்கள் எடுத்தோம், ஆதாரம் கரெக்டாக இருக்குது. அப்புறம் எப்படி இப்படி நடந்திருக்கணுன்றதுக்கு அந்த விச்சு பொம்மை பார்க்குறான். இது வந்து விச்சு பொம்மையே இல்லை, நான் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இவ பண்ண பொம்மை அப்படின்றது. இல்லை இது விச்சு பொம்மை தான். இப்படி நீ சொல்கிறியே, இது முன்னாடியே உனக்கு தெரியுமா, இந்த பிளாக் மேஜிக் பற்றி உனக்கு எப்படி தெரிஞ்சுங்க எடுத்து நீ இவ்வளோ கரெக்டாக சொல்கிறியா? இல்லை இது இங்கே இருந்துச்சு, நான் பார்த்தேன், எனக்கு இது அப்படி தான் தெரிஞ்சு அதனால சொல்கிறதுக்கு. இல்லை நீ நம்ப மாட்டில, சரி ஆளை வர சொல்லிட்டு இந்த புத்தரையே வர சொல்கிறாங்க. அவர் வந்து பார்க்குறாரு. இல்லை இது வந்து நம்ம மகாராணி வந்து நீங்கள் நல்லா ஆகணுங்கிறதுக்காக கால் கடுக்க மாடி ஏறி வந்து முட்டிங்கால் போட்டு ஏறி வந்து இதை வந்து வாங்கிட்டு வந்தாங்க. இது உங்களை குணப்படுத்துகிற மருந்து தான் குணப்படுத்துகிற பொம்மை அப்படின்னு சொன்னா பார்த்தியான்றதுக்கு. இல்லை இது பொய், நம்பாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது நம்பாம அவரே வந்து சொல்கிறாரு. இவரே பர்சனலாக நான் தான் கூப்பிட்டு வந்தேன், நீ இவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ணால் நீ எப்படி சொல்லி பண்ணுறதுக்கு. அதுக்கு முன்னாடி பேசவே உள்ள அமைதியாக இருக்கா. அதுக்கப்புறம் பார்த்துட்டு கீழே இருக்கிற மோல்டை பார்க்குறா. நம்ம நாட்டில் வந்து இந்த மோல்டை முகத்தில் ஊற்றுறது என்றைக்கோ பேன் பண்ணிடுச்சு. உனக்கு ரூல்ஸ் தெரியாதா, தெரிஞ்சு நீ இப்படியே இவளை வந்து ஹார்ம் பண்ணுறக்காக வந்திருக்கா. அவள் என்னோட மகாராணி, லவபல் மகாராணி, அவளை வந்து உனக்கு காயப்படுத்த உனக்கு எவ்வளோ தைரியம்னு கேட்டதுக்கு இவள் வந்து பயந்துட்டு ஐயோ அப்படின்னு கீழே விழுந்துட்டு உடனே வேலை கறந்துட்டு ஐயோ மன்னா வேணா இந்த அடியை கொடுத்தது நான் தான், அவனுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமே இல்லை விட்டுறதுக்கு நம்ம மனம் யோசிக்கிறாரு. இவளை வந்து இப்படியே விடக்கூடாது, ஆதாரத்தோடு இவளை பிடிக்கணும், அடுத்து இவ என்னென்ன பிளான் பண்ணியிருக்கான்னு கண்டுபிடிக்கணும். நம்ம வந்துட்டு சரி அப்போ நீ தானே பண்ண, அப்போது நீ உனக்கு இது எவ்வளோ கூடுதலான ஐடியா, அதுக்குள்ள தானே நீ அனுபவிக்க வேண்டாமா, இவ கண்ணில் பட்டிருந்தா இவ எவ்வளோ துடிச்சு போயிருப்பா, நீ இவளை பார்த்து தெரிஞ்சுக்கோன்ட்டுக்கு கண்ணை காட்டினோன்னா ஒரு ஆள் வந்து அவள் கையில் ஊற்றணும், அப்படியே துடிச்சு போய் கீழே விழுகுறா. இவ்வளோ பயந்துட்டா. நம்ம ஹீரோயின் பயந்து நம்ம ஹீரோ அப்படியே கட்டி பிடிச்சிட்டா. நம்ம ஹீரோவும் தந்தது போல அவரும் கட்டி பிடிச்சாரு. ஒழுங்கா இங்கேருந்து போ, இனிமேல் மூஞ்சிலே முடிக்காதுன்னு கோமா தட்டி விட்டாங்க. அவங்களும் போயிடுறாங்க. அப்புறம் ஹீரோயின் வந்து கட்டி பிடிச்சினாங்கட்டி ஒரு பாத்தட்ட மாதிரி தள்ளி நிற்கிறாங்க. நீங்கள் நம்புறீங்களா, நான் பண்ணவே இல்லை அப்படின்றதுக்கு. பண்ணவே இல்லைங்கிறியா, அப்போ அதை விரிச்சு பொம்மை. இல்லை நான் தான் வந்து அங்கே போய் கால் கடுக்க நின்று உங்கள்கிட்ட வாங்கிட்டு வந்து நல்லது பொம்மை அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறாரு. அவரை வந்து உள்ளே வரதுக்கு முன்னாடி அவரை வர சொல்லி இந்த பொம்மை வந்து விரிச்சு பொம்மை இல்லை நல்ல பொம்மைன்னு சொல்லியிருப்பாரு. எங்கிட்டயே போய் சொல்லி ஏமாத்துற, உன்னை என்னால் புரிஞ்சுக்கவே முடியலன்னதுக்கு ஓகே நீ எனக்கு. அப்புறம் அவர்கிட்ட பேசுகிறாரு, நீ இந்த அளவுக்கு எனக்கு நல்லது பண்ணியிருக்க, உனக்கு நான் ரிவார்டு கொடுக்க விரும்புகிறேன் அப்படின்னு. ரிவார்டா, என்ன ரிவார்டு ஆச்சு, என்ன இன்றைக்கி நைட்டு நான் கூட தங்க போகிறேன். என்னது நைட்டு தங்க போகிறீங்கன்னா மூஞ்சி அப்படியே பீஸ் பண்ண பல்ப் மாதிரி ஆயிடுச்சு. நம்ம ஹீரோவும் அவ்வளோதான் பார்த்துட்ருக்காரு. இவன் இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறப்போ அங்கே அந்த வில்லிக்காரி கத்துறா. ஐயோ இது எப்படி நடந்துச்சு, அவள் எப்படி மேனேஜ் பண்ணா, இதுலேருந்து வெளியவே வர முடியாது, அவளை தீர்த்து கட்டலாம் நான் முடிவு பண்ணியும் தப்பிச்சிருக்கானா, அவளோட தில்லு தான் அந்த மன்னரை உதவி பண்ணுறாருன்னு நினைக்கிறேன், நான் எப்படியாவது பிரிப்பான்னு சொல்லிட்டு கத்திட்டு கிடக்குறான். ஹீரோவும் ஹீரோயினும் பெட்ரூமில் அமர்ந்துருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்து நாயை கொஞ்சிட்டு இருக்காங்க. ஐயோ செல்லோ நீ உனக்கு ஒன்றும் இல்லைடா, நான் டாக்டர் பார்த்தாச்சு, நீ சரியாயிரு, நீ சீக்கிரம் கண்ணு முடிச்சுன்னு பேசிகிட்டு இருக்கிறப்போ நம்ம ஹீரோ யோசிக்கிறாரு. அதாவது அவங்க அம்மா வந்து சின்ன வயசுலேருந்து ரொம்ப அன்பாக வளர்த்திருப்பாங்களா, அதே மாதிரி தான் அந்த இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சண்டை போட்டால அந்த மகாராணி வந்து பார்த்துப்பான்னு நினச்சி அவளை வந்து ரொம்ப தாங்கினேன், அவள் ரொம்ப நான் நல்லது செஞ்சேன், ஆனால் அவள் எனக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ணுவான்னு நினச்சி கூட பார்க்கல. ஆனால் இந்த நாயை கூட இவ்வளோ அன்பாக பார்த்துக்கிறாளே, இவ்வளோ மாதிரி தான் அவள் இருப்பாளை நினச்சேன். இவள் எவ்வளோ பெரிய பவரான ஃபேமிலி, ரொம்ப அரகண்ட்டாக ரொம்ப எல்லாத்தையும் கொடுமை பண்ணிக்கிட்டு இருப்பாளை நினச்சேன். எனக்கு வந்து செய்தி அதுதான். ஆனால் இவள் இவ்வளோ அன்பாக இருக்கா, இவளை நான் சரியாக புரிஞ்சுக்கலையா, இவனால் எப்படி இருக்கிறது, ஆனால் இவள் வந்து ரொம்ப வெகுளியாக இருக்காளே, இவள் இவ்வளோ பெரிய மகாராணியாக மாறி இந்த நாட்டை எப்படி ஆள
சாப்பாடு நினைக்கவே எனக்கு பயமாக இருக்குது. எனக்கு என்ன பண்ணனே தெரில. நான் வந்து தப்பாக முடிவு பண்ணிட்டு நினைக்கிறேன் இவங்களை பற்றியெல்லாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்காரு. அப்போ நம்ம ஹீரோ யோசிக்கிறாங்க, இன்னும் ரொம்ப நேரம் ஆச்சு இங்கே இருக்கார போலியா, சரி நம்ம ஏதாவது பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு. மன்னா நீங்கள் டின்னர் சாப்பிட்லீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு சரி இப்படி கரெக்டாக கேட்டோம். அவன் டின்னர் சாப்பிட்ற ஞாபகம் வந்துருக்கும், இங்கேருந்து கிளம்பி போயிடுவானதுக்கு ஓ இவளுக்கு நான் டின்னர் சாப்பிட்டு என் கூட சாப்பிட்ணும் அவளுக்கு ரொம்ப ஆசை போலையே, அப்போ என்னை ரொம்ப லவ் பண்ணுற அமைதியாக இருக்கா, ஓகே சாப்பிட்ற அப்படின்னா ஓகே பாய் போயிட்டு வாங்க அப்படிங்கிறா. என்ன எனக்கு கூட சாப்பிட விருப்பம் இல்லையான்னு கேட்குறாங்க. ஐயோ மாற்றி சொல்லிட்டேனே, வேண்டான்னு சொல்லுவான்னு பார்த்தா சாப்பிட்றேன்னு சொல்லிட்டாரு, இப்போ என்ன பண்ணலாம், அப்படிலாம் இல்லை உங்கள் கூட டின்னர் சாப்பிட எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்ட்டு வேலைக்காரங்க கூப்பிட்றாங்க. இங்கே வாங்க, இன்றைக்கி மன்னர் வந்து நைட்டு இங்கே தான் சாப்பிட போகிறாரு, அவருக்கு பிடிச்ச மாதிரி டிஷ்ஷஸ்ஸு அவர் டிஷ்ஷஸ்ன்னு சொல்லி கிச்சனில் சொல்லி வாங்கிட்டு வாங்கிறதுக்கு சரின்னு போயிட்டாங்க. அப்புறம் யோசிக்கிற மிக்கேன் இப்போ நம்ம இருக்கிற சான்ஸை யூஸ் பண்ணிக்கலாம், இவர் மன்னர், அப்போ இவரோட டிஷ்ஷஸில் நிறைய மீட்டெல்லாம் இருக்கும், அது நல்லா சாப்பிட்டு இன்றைக்கி என்ஜாய் பண்ண போகிறோன்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்காங்க. நம்ம மன்னர் வந்து அவன் மூஞ்சி பார்க்குறா, இவளுக்கு ரொம்ப சந்தோஷம் போல், என்ன ரொம்ப லவ் பண்ணுறா போல், என் கூட டின்னர் சாப்பிட்றது ரொம்ப பிடிச்சிருக்குன்ட்டு அவர் சந்தோஷமான மூஞ்சி வந்து இவர் தப்பாக நினச்சிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து ஃபுட்டு வந்து பார்த்தா வெறும் பாரிச்சேஜும் அந்த 2 ஊறுகாய் அப்புறம் கீரை இந்த மாதிரி இருக்குது. இதுதான் நான் சிம்பிளாக இருக்குன்னு கேட்டதுக்கு ஏன் உனக்கு இந்த ஃபுட்டு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா மன்னருக்கு தெரியும் இவ வந்து பெரிய ஃபேமிலி வந்து நிறைய மீட்டெலாம் சாப்பிடுவா, அப்போ இது எப்படி சாப்பிட சொல்கிறப்போ இல்லை எனக்கு ஓகே நான் சாப்பிடுவேன்ட்டு நல்லா மனசார சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அவளுக்கு இப்போ என்ன பிடிச்சிருக்கு போல், இந்த ஃபுட்டை எனக்காக சாப்பிட்றா, அப்போ கண்டிப்பாக அவள் என்னை ரொம்ப லவ் பண்ணுறேன், அவளுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவரு சந்தோஷமாக அவளுக்கு ஃபுட்டெல்லாம் எடுத்து வச்சு பார்த்துக்கிறாரு. அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு மன்னர் வேலையை பார்த்துட்டு இருக்காரு. இவன் நாய் கொஞ்சிட்டு இருக்கா, என்ன இவர் இன்னும் போகாமல் இருக்காரு, ஒரு நைட்டு இங்கே ஸ்டே பண்ண போகிறாரா, அப்போ அவருக்கு நான் எனக்கு சர்வ் பண்ணுமா, ஐயோ நான் பிறந்தலேருந்து ஒரு சிங்கிள் எனக்கு எவனுமே தொட்டதில்லை, இப்போ நான் இவன்கிட்ட போய் இவனை செடியூஸ் பண்ணுமா, இப்படிலாம் பண்ணுமான்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்குறாங்க. அப்புறம் சரி இருக்கிற சான்ஸை யூஸ் பண்ணிப்போம், அவனு பார்க்க ஹேண்ட்ஸம்மாக அழகாக தான் இருக்காரு, சரி பண்ணாதான் என்ன அப்படின்ட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறப்ப மன்னர் வந்துடும். என்னாச்சு உனக்கு உடம்பு சரியில்லையானதுக்கு, இல்லை கொஞ்சம் லிட்டில் பிட் ஃபீலாக இருக்கேன் அவ்வளோதான், சீரடி போய் டாக்டரை வர சொல்லிட்டு கை பிடிச்சிட்டு இல்லை டாக்டர்லாம் கூப்பிட வேண்டாம், இப்போ நான் தூங்கி ரெஸ்ட் எடுத்தால் சரியாக போயிடும், சாப்பிட்டது ஏதோ சேரில் போடல அப்படின்னா. அப்புறம் மன யோசிக்கிற அச்சோ இவன் வந்து என் ஃபுட்டை சாப்பிட்டாங்கன்ட்டு இப்படி நாளையிலேருந்து அவளுக்கு பிடிச்சதான் நம்ம சாப்பிட சொல்லணும், எனக்காக இது மாதிரி இவர் எதுவும் பண்ணக்கூடாதுடா அப்படின்னு சொல்லி நம்ம மன்னர் யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு வா போய் படுத்துக்கலான்னு சொல்லிட்டு போய் படுக்கிறாங்க. இன்னும் உட்காந்துட்டுருக்காங்க 2 பேர் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. நம்ம ஹீரோயின் அஞ்சோ இப்போ நான் சர்வ் பண்ணணுமா, என்ன பண்ணுறது, முத்தம் கொடுக்க போகணுமா, கிட்ட போகிறப்ப நமக்கு மன்னனும் அப்படியே கிஸ் கொடுக்க கிட்ட வராரு. பார்த்தா ஒரு நியூஸ் வருது, நம்மளோட அந்த மகாராணி வந்து ரொம்ப டவுனாக இருக்காங்க, அவங்களுக்கு உடம்பு சரியாக போச்சு சீக்கிரம் வாங்கிறதுக்கு மீறி சொல்கிறா. மன்னா நீங்கள் போய் முதல் பாருங்கள், அவங்க நீங்கள் சாயங்காலம் கொடுத்து தண்ணியில் ரொம்ப ஃபீலிங்காக இருப்பாங்க, உடம்பு முடியல இருக்காங்க, போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நான் இங்கே இருக்கேன், இல்லை நீங்கள் பார்த்துட்டு மெல்லமா வாங்க ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க. இது இவ்வளோ நல்லவளாக இருக்கு, இல்லை நம்ம மன்னர் போகிறாங்க. அந்த வேலைக்காரி வந்துட்டு ஏன் மன்னர் போயிட்டாரு, இப்போ கஷ்டமா இல்லையா உங்களுக்கு என்னதுக்கு, அதெல்லாம் பிரச்சனை இல்லை, அவர் போய் பார்த்துட்டு வரட்டும், நீ போய் எனக்கு பிடிச்ச ஃபுட்டு மீட் எல்லாத்தையும் கொண்டு வா, நைட் ஸ்நாக்ஸ் நான் சாப்பிடணுன்றதுக்கு உங்களுக்கு ஃபீலிங்காக இல்லையா, மன்னர் போயிட்டு நான் சூடாக செய்ய போமா அப்படின்ட்டு நிறைய ஃபுட்டெல்லாம் வாங்கி அடுக்கி வச்சுட்டு சாப்பிட போகிறாங்க. மன்னர் வந்து அவளை பார்க்க போகிறாங்க. அவளாக அரைக்குற ட்ரெஸ் போட்டுட்டு அப்படியே கிட்ட வந்து மன்னரை பிடிச்சி இழுத்து பெட்டில் படுத்து, மன்னா அவங்க கூட இருக்குன்னு ரொம்ப ஆசையாக இருக்கும் மன்னா, எனக்கு நீங்கள் குழந்தை கொடுத்தே இருங்க, இன்றைக்கி உங்களுக்கு நான் சர்வ் பண்ணுறது என்னோடய புண்ணியம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவரை ரொம்ப செடியூஸ் பண்ணி ரொம்ப தடவையெல்லாம் பண்ணுறா. ஆனால் அவருக்கு வந்து ஒரு ரியாக்ஷனுமே வரல. ஏன்னா இப்படி நடந்துட்டுருக்கிறா, இவளுக்கு இதுதான் முக்கியமான்ட்டு அவளை தள்ளி விட்டுட்டு காலையில் அவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு, உனக்கு நான் லெசன் எடுத்திருக்கேன், ஆனால் நீ திரும்ப இந்த மாதிரி நடந்துக்கிறேன்னா உனக்கு இன்னும் புத்தியில் ஏறலன்னு தான் அர்த்தம், அவளுக்கு இவ்வளோ பண்ணியும் நீ இந்த அளவுக்கு நடந்துக்கிறேன்னா இப்போ தப்பு உண்மையில தான் இருக்கணும், இனிமேல் என் மூஞ்சிலே முழிக்காத, நான் வந்து நாளைக்கு வந்து நான் பார்க்குறேன் ஒழுங்காக போயிரு அப்படின்னு சொல்லிட்டு தள்ளிவிட்டு வந்துடுறாரு. அப்புறம் வந்து வெளியே போயிடுறாரு. வேலைக்காரி வர என்னாச்சு, அவர் வெளியே போயிட்டார், முன்னாடி கதை சாத்த சொன்னல, இப்போ எதுக்கு இப்படி பண்ணிட்டு அவர் போயிட்டு இருப்பார், எப்படி அவர் குழந்தைய பெற்றுக்கிறது அப்படின்னு சொன்னேன்னா அங்கே நம்மகிட்ட வந்து இந்த லவ் போர்ஷன் இருக்குல்ல, அதை வந்து வேலைக்காரி சொல்கிறா, லவ் போர்ஷன் வந்து அவருக்கு கொடுத்துட்டோம்னா போதும், அவர் வந்து எப்படி இருந்தாலும் உங்ககிட்ட தான் வந்தாகணும், அப்போ நம்ம குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கு ஓகே சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலைக்காரி போயிடறாங்க. இவர் வந்துட்டு போகிறாரு, நம்ம திரும்ப மகாராணி இடத்துக்கே போகிறாங்களா. அவர் வந்துட்டு நான் வந்து யோசிக்கிறாரு, நான் போனங்காட்டி அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருப்பான்னு சொல்லிட்டு அழுகிற மாதிரிலாம் கற்பனை பண்ணிக்கிறாரு. இப்போ என்னை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்பட்டு என்னை வந்து கட்டி பிடிச்சிக்குவா, அவளுக்கு எந்த அளவுக்கு என் மேலே லவ்னு சொல்லிட்டு போய் கதவை திறந்து பார்த்தா ஷாக்கு, அந்த அம்மா உண்டு கட்டி சாப்பிட்ருக்கு, அத்தனை மீல் வச்சு வாயில் வச்சு கடிச்சிட்டு இருக்கு. மன்னா அப்படியே நிற்கிது. அவர் கோபம் உட்கார அப்படின்னு சொல்லிட்டு திட்டின்னு, நான் போனவனுக்கு ஃபீலிங்கே இல்லையா, இப்படி தின்னுக்கிட்டு இருக்கேன்றதுக்கு, இல்லை பசிச்சுது நைட் ஸ்நாக்ஸு அப்படின்னு திரும்ப வாயில் வைக்கிறாங்க, இன்னும் சாப்பிட்ருக்கியான்னு சொல்லி கொண்டா பிடுங்கி சொல்லி
சொல்லி கீழே வச்சிடறாரு. இவளுக்கு கொஞ்சம் கூட என் மேலே பாசமே இல்லையா, இப்படி பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மன்னர் யோசிக்கிறாரு. எங்கள் குடும்பத்தில் இவளை எப்படி தான் வளர்த்துனாங்களோ, ஒரு டிசிப்ளின் சொல்லி கூட வளர்க்கல. நைட் நேரம் எவ்வளோ சாப்பாடு சாப்பிட்றா, இப்போ இவளுக்கு சாப்பாடு தான் முக்கியம், எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அப்போ நான் அந்த சாப்பாடு கூட பிடிக்காம தான் சாப்பிட்ருக்காங்க. என்ன பொண்ணுல இப்போ இவ்வளோ சாப்பிடுவா, நாளைக்கு திரும்ப உடம்பு சரியாமல் போகும், நைட்டு எங்கூட படுக்க முடியாமல் போகுது. இதே தான் இவளுக்கு வேலை. சரிவா போய் தூங்கலாம். இல்லை மெஜாரிட்டி வேண்டாம், நீங்கள் இங்கே தான் தூங்க போகிறீங்களா, அங்கே போய் படுங்க. இல்லை வேண்டான்னு சொல்லிட்டு ஏன் கூட படுக்க மாட்டேன், ஒழுங்கா வான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் படுக்க வச்சுறாரு. நான் டைம் ட்ராவல் யோசிச்சிட்டே நம்ம ஹீரோயின், நான் டைம் ட்ராவல் பண்ணி இங்கே வந்து இவர் கூட படுக்கணுமா, என்ன தலையெழுத்துடா. சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ படுத்துறாரு. படுத்த உடனே தூங்கிறாரு. வெந்திரிச்சு நிற்கிறா. மண்ணை என்ன பண்ணுறாரு, அடுத்து என்ன பண்ணுவார் பயந்துட்டு இருக்கிறப்ப கண்ணை திறந்து பார்க்குறா. கிட்ட வந்து பார்க்குறா, என்ன தூங்கிட்டார் போலே அப்படின்னு எந்திரிச்சு பார்த்துட்டு பார்க்க அழகாக ஹேண்ட்ஸம்மாக இருக்கார், ஒரு பெரிய மன்னர், இவர்கிட்ட எல்லாமே இருக்குது, நம்மளும் இவர் கூட ஸ்லீப் பண்ணலாமோ அப்படின்னு சொல்லிட்டு தொட்டு தொட்டு பார்த்துட்டு அப்படியே தூங்கிடுறாங்க. காலையில் விடிஞ்சிருது. எந்திரிச்சு பார்த்தா படுக்கிறப்ப தள்ளி தள்ளி படுத்தாங்க. காலையில் பார்த்தா நம்ம ஹீரோ கட்டி பிடிச்சி காலை வச்சு அப்படியே தடவிக்கிட்டு இருக்காங்க. கிட்ட பார்த்தா ஹீரோ வந்து அதிர்ச்சி போய் எந்திரிச்சு பார்த்து இவன் என்ன இப்படி படுத்திருக்கா, ஒரு டிசிப்ளினே இல்லை, குடும்பத்தில் என்னதான் வளர்த்துனாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவளை தள்ளி விட போகிறா. ஐயோ சிக்கன் பீஸு இன்னைக்கு ஒன்று விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலை வச்சு தேய்க்கிறப்போ அவருக்கு உணர்ச்சி வந்துடுது. ஒரு அதிர்ச்சி ஆகிடுது. என்னடா இவளுக்கு நான் ரியாக்ட் பண்ணுறேன், எனக்கு எல்லாம் க்யூர் ஆகிடுச்சா, இவகிட்ட நான் இப்படி விழுந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு இது எந்திரிக்கிறதுக்குள்ளே கழுத்து பிடிச்சி கட்டிச்சு வச்சுட்டா சிக்கன் பீஸு அப்படின்ட்டு. அதிர்ச்சி பார்த்தா ஐயோ எனக்கு கொல்ல போகிறாரு, கழுத்தில் வேற ஐயோ நான் சிக்கன் பீஸுன்னு நினச்சி கனவுல கடிச்சு வச்சுட்டேன் போலையே, என்ன பண்ண போகிறாருன்னு தெரியலன்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்கிறப்போ நான் கிளம்புறேன், நீ இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருக்கா, நீ ஒரு சோம்பேறி, இப்படியே படிப்பா, அவங்க குடும்பத்தில் என்னதான் வளர்த்துனாங்களோன்ட்டு பயத்தில் வளர்றாரு. இவ்வளோ வந்து நான் உங்களை ட்ரெஸ் பண்ணி வரேன்னு சொன்னதுக்கு அதெல்லாம் வேணாம் நானே போய்க்க சொல்லிட்டு அவங்க ட்ரெஸ் எல்லாம் ஒழுங்குப்படுத்திட்டு எங்கே அவளுக்கு தெரிஞ்சிடுமோன்னு பயந்துட்டு அங்கேருந்து போயிடுறாரு. அங்கேருந்து போனதுக்கப்புறம் அந்த மருத்துவர்கிட்ட வந்து காமிக்கிறாரு. எனக்கு இப்படி ரியாக்ட் ஆகுச்சு, நீ பாரு எனக்கு குணமாயிடுச்சுன்னு நினைக்கிறேன்ட்டுக்கு. இல்லை மண்ணா உங்களுக்கு அப்படியே தான் இருக்குது, ஒருவேளை அந்த அவங்கக்கிட்ட மட்டும்தான் உங்களுக்கு நீங்கள் ரியாக்ட் ஆகிறீன்னு நினைக்கிறேன். அப்போ அவங்க உங்களுக்கு லவ் அதிகமாக இருக்குமோ என்னமோ, அவங்க கூட நீங்கள் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண உங்களுக்கே சீக்கிரம் குணமாயிரும், நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்களேன் அப்படின்றதுக்கு யோசிக்கிறாரு. அவகிட்ட மட்டும்தான் இவ்வளோ நான் செடியூஸ் பண்ணா, இவகிட்ட எனக்கு ஒன்றுமே தோணலை. ஆனால் அவள் வந்து கிட்ட வந்து படுத்ததுக்கே என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணுற, அப்போ அவள் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணால் நான் அவள் கூடயே இருப்பலாம் போலையே, அவள் கூட குழந்தை கூட வரும் போலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அதே நேரத்தில் அந்த வேலைக்காரனு வந்து சொல்கிறான், நீங்கள் வந்து அவங்ககிட்ட இத்தனை நாள் வரைக்கும் நீங்கள் பீஸ்ஃபுல்லாக தூங்கினதே இல்லை, அவங்கக்கிட்ட தான் நீங்கள் தூங்க போனீங்க, இன்றைக்கி நைட்டு அங்கேயே போய் தூங்குறீங்கன்னு கேட்டதுக்கு இல்லை எனக்கு நைட்டு முக்கியமான வேலை இருக்குது, நான் அதை பார்த்துக்கிறேன், நீ ஒன்று சொல்லிடு அப்படின்னா நம்ம ஹீரோ வந்து அப்படியே குளிச்சுட்ருக்காரு. உடனே அந்த பழைய மன்னர் மகாராணி இருப்பா தெரியுமா, அவள் வந்து செடியூஸ் பண்ண வந்துட்டு அதே கேவலமான ட்ரெஸ் போட்டு வந்துட்டு மன்னா அப்படின்னு சொல்லிட்டு கன்னத்தில் கிஸ் கொடுத்து அப்படியே நெஞ்செல்லாம் தடவிட்டு இன்றைக்கி நான் உங்களை சர்வ் பண்ண வந்திருக்கேன், எனக்கு உங்களை இன்றைக்கி ரொம்ப பிடிக்கும், நான் இன்றைக்கி எனக்கு கண்டிப்பாக குழந்தை கொடுத்தாலும் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு கூட எவ்வளோ டேர் நீ வந்திருக்கான்னு சொல்லிட்டு நான் மன்னர் கோவமாக கொடுக்குறாங்க. நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க, அவகிட்ட போனதுலேருந்து எனக்கு கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க, நான் உங்களுக்கு ஏன் இப்படி, நான் உங்களுக்கு வேணாமா, உங்களுக்கு பிடிக்கும் தானே இப்படி பண்ணிட்டுருக்கீங்க, ஒழுங்காக இங்கேருந்து போ அப்படின்ட்டு போகிறாங்க. எனக்கு தெரியும் நீங்கள் அவனால தான் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க, ப்ளீஸ் மன்னா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி இழுக்கக்குள்ளே பார்த்தா கீழே விழுந்துறாரு, தலையில் அடிபட்டுச்சு, திரும்ப மயக்கத்துக்கு போயிடாரு. எந்திரிச்சு பார்த்தா திரும்ப நாயா மாறிட்டார். அவளை நம்ம ஹீரோனே நீ எந்திரிச்சிட்டியா, இத்தனை நாள் நீ என்ன பண்ணிட்டு இருந்தா, நீ உன்னை பார்த்து எவ்வளோ கஷ்டமானு தெரியுமா, சரி இரு சாப்பிட்றியா பசிக்குமா, போய் அவளுக்கு பால் கொண்டு வாம வந்துச்சிட்டான் பாருன்னு அவளுக்கு அதுதான் ஆச்சு. சந்தோஷம் வேலைக்காரிக்கு உடனே போய் பால் கொண்டு வந்து கொடுக்க வைக்கிறாங்க. இங்கேருந்து போனார்ல நேற்று நைட்டு கூட அவங்கள பேலஸில் இருந்திருக்காங்க. திரும்ப வந்து அவர் வந்து மயக்கமாயிட்டார் போல், சூழ்நிலை நேற்று நைட்டு அங்கே தான் இருந்திருப்பாங்கிறதுக்கு, ஓ அப்போ அவன் இனிமேல் இங்கே வரமாட்டான்னு ரொம்ப ஜாலி அப்படியே மயங்கியே கடக்கட்டுன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொன்னோன்னே இந்த நாய் அடிப்பாவி எனக்கு என்ன ஆனாலும் உனக்கு கவலையே இல்லையா, ஏன் தான் இப்படி இருக்கோ தெரியலையே, உன்னை நான் கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லி நாயை கொஞ்சிட்டு இருக்கிறாங்க. உனக்கு சூப்பராக இருக்குது, நீ இவ்வளோ இது பண்ண தெரியுமா, அப்புறம் உனக்கு பார்த்துட்டு கொஞ்சம் பார்த்தா அது வந்து ரியாக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிருது அந்த நாய் கூட. ஓ நீ ரொம்ப ஹீட்டாக இருக்கியா, சரி உனக்கு இங்கேயே ஒரு நாயை வந்து உனக்கு நான் ஜோடி சேர்த்து விடுறேன், நீ அது கூட என்ஜாய் பண்ணேன்னு சொன்னேன். அது கற்றுது, நான் ஒரு மன்னன்டி, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் ஒரு பேலஸ் நாய் கூட போய் என்னை இருக்க வைப்பேன்னு சொல்கிறேன், உனக்கு கொல்ல போகிறேன் பாருடின்னு சொல்லிட்டு அந்த நாய் வேற கத்திக்கிட்டே இருக்குது. அப்புறம் வந்து ஒரு ஆள் வராங்க, வந்துட்டு உங்களுக்கு வந்து பெரிய மேடம் வந்திருக்காங்க, அவங்க ஆண்டி, அவங்க வந்து மன்னரோட அம்மா சித்தி அந்த மாதிரி அவங்க வந்திருக்காங்க, உங்களை உடனே பார்க்கணுன்னு சொல்கிறாங்க, நீங்கள் வந்துருங்கிறதுக்கு. ஐயோ அவங்க என்ன சொன்னாங்க தெரியல, இவ வேறு எக்கு தப்பை போட்டு கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுறது, மன்னர் வேறு இப்படி மயங்கி கிடக்கிறாரு, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டப்போ இந்த நாயை நீ பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. இந்த நாய் இந்த போகாத நான் அவங்க இல்லாட்டி என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல, என்னை கூட்டிகிட்டு போடி அப்படின்னு சொல்லிட்டு நாய் அப்படியே துள்ளி குதிச்சா பின்னாடியே ஓடிடுது. அங்கே போய் பார்த்தா
அவள் வந்து ஏற்கனவே அந்த ராணிக்காரி வந்து நல்லா ஏற்றி விட்ருப்பா. அவள் வந்து அந்த பொம்மை இருக்குல்ல, சுனி பொம்மையை கொண்டு வந்து வச்சு மன்னரை வந்து இது பண்ண போயிட்டாரு. அவள் பண்ண தப்புக்கெல்லாம் மன்னர் அவள் பக்கமே நிற்கிறாரு. அந்த அளவுக்கு அந்த பொம்மையை வச்சு வசி பண்ணி வச்சிட்டாரு. அவளை தண்டிக்க போனால் மயக்கமாக இருக்கிற மன்னர் டப்புன்னு எழுந்திரிச்சு வந்துட்டு அவள் உடனே சப்போர்ட் பண்ணாரு. எனக்கு என்னமோ இந்த பொம்மையை வச்சு மன்னரை அப்படியே சுய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுட்டான்னு நினைக்கிறேன். அதாவது இவளுக்கு பிரச்சனைன்னு வந்தால் எழுந்திரிச்சு வந்து சப்போர்ட் பண்ணுறாரு. மற்ற டைம் எல்லாம் மயக்கமாகவே இருக்காரு. எனக்கு இது மேலே டவுட்டாக இருக்குது. இவன் நம்ம நாட்டுக்கே துரோகம் பண்ணிட்டா, மன்னர் இந்த நிலைமைக்கு காரணம் அப்படிதான். இப்படியே இருந்தால் மொத்த நாட்டை கைக்குள்ளே போட்டுருவா. மற்றவங்க கூட சேர்ந்து நம்ம நாட்டை இது பண்ணாலும் பண்ணிடுவான்னு சொல்லிட்டு ஏற்றி விட்றாங்க. மற்ற பொம்பளைங்களும் சேர்ந்து, அதாவது மன்னருக்கு நிறைய பொண்டாட்டி இருப்பாங்களா, அவங்களும் சேர்ந்து ஆமாம் வந்து இப்படி தான் எங்களையே மன்னர் வந்து அடிச்சிட்டாரு, எங்களே இது பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு எல்லாரும் மாற்றி மாற்றி சொன்னோன்னா அவளுக்கா கோவம் அதிகமாகிடுச்சு. அதுக்குள்ளே இங்கே வந்துட்டா. இங்கே நினச்சிட்ருக்க, நீ பெரிய ஆளுங்களை பதவியிலேருந்து வந்தால் இப்படி பண்ணுவியா சொல்லிட்டு இருக்க. இல்லை நான் அப்படி பண்ணல, நான் சொல்கிறதுக்கே இல்லை, வாயை மூடு. என் முன்னாடி நீ எப்படி பேச முக்கிய வரல. நீ அந்த பொம்மையை வச்சு மன்னரை இந்த அளவுக்கு நீ மாற்றி வச்சிருக்கியா, உனக்குலாம் எவ்வளோ தைரியம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த நாய் வந்துடும். அந்த நாயும் அவங்கள பார்த்து குலைக்கும். இந்த நாய் அப்படி தான் எல்லாரையும் குலைக்குது, எல்லாத்தையும் கடிக்க வருது, எல்லாத்தையும் நல்லா ட்ரைன் பண்ணி வச்சிருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கண்ணீர் ஒடிக்கிறாங்க அவங்க எல்லாரும். இந்த நாயை முதல்ல தூக்கிட்டு போய் நாயை வேற பிடிச்சிட்டாங்க. இவளுக்கு தண்டனை கொடுங்க அப்படின்னு சொன்னானே, இவளுக்கு தண்டனை கொடுங்க. அது இல்லாமல் அந்த வயிற்றில் இருக்க அந்த குழந்தையும் அபாஷன் ஆயிடுச்சு. எல்லாத்துக்கும் இவதான் காரணம். நம்ம மன்னரோட வாரிசே போயிடுச்சுட்டு நம்ம மன்னர் அப்போ இவ்வளோ தான் சப்போர்ட் பண்ணாரு. அப்போ இவதான் எல்லாத்துக்கும் காரணம், தண்டனை கொடுங்கன்னு சொன்னோன்னா அந்த கையில் வந்து ஒரு விரலை வச்சு அந்த விரலை நசுக்கிற மாதிரி தண்டனை பிடிச்சி எல்லா எல்லாம் சேர்ந்து அந்த கையை ஆட்டுறப்போ அவள் கத்துன்னு கத்துற. நமக்கு அந்த நாயாக வந்து ஐயோ நாயை என்னால் உன்னை காப்பாற்ற முடியலையே, இப்படி ஆயிடுச்சு, நாய் வேற கத்துது. அந்த கையை வச்சு பிடிச்சி கத்துறாங்க. அவள் கத்திகிட்டே இருக்கிற. அந்த நாய்க்கு என்ன பண்ணு தெரியல, குலைச்சிக்கிட்டே இருக்குது. அப்படியே ஒரு வழியாக மயக்கம் போட்டு விழுந்துட்டு அவளுக்கு சந்தோஷமாக போராளுக. மற்றவங்களா என்கிட்டே வாழட்டோன்னு என்ன பண்ணுறேன் பாரு, மன்னர் எந்திரிக்கிறக்குள்ள உண்டு இல்லை பண்ணுற பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் போய் இவளை என்ன பண்ணிடுறாங்க, ஒரு இடத்துல போய் அடைச்சி வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் வந்து இவள் போய் பார்த்துட்டு உனக்கு இதுதாண்டி நிலமை, அந்த நாய் கூடயே இருக்குது, எவ்வளவு தைரியம் இருந்தால் நீ இப்படியெல்லாம் பண்ணுவ, அவர் உனக்கு சப்போர்ட் பண்ணுறாரா, உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிட்ட பார்த்தியா, இப்போ பாரு உனக்கு வந்து அப்படி ஒரு மாத்திரை எடுத்து வாயில் போட்டுறது வந்து லவ் பொஷன். இப்போ ஒருத்தர் நல்லா அனுப்புவேன், அவங்க கூட நீ ஜாலியாக என்ஜாய் பண்ண, அதையும் போட்டு கொடுத்து நாளை உனக்கு கோல் பிளேயர்ல நான் மேலேயே அனுப்பிடுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே நான் மட்டும்தான் நீ மகாராணியாக இருக்கணும், எனக்கு எவ்வளோ போட்டியாக இருக்கக்கூடாது, உங்களில் என்ன பண்ணுறான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவளும் போயிடுறா. வெளியே ஒரு ஆள் இருப்பான், போய் அவளை உண்டு இல்லைன்னு ஃபுல்லாக முடிச்சுட்டு அவனுக்கு போய் தப்பாக நடந்துக்கு அப்படி முயற்சி பண்ணுவாள். அந்த நாயா என்னென்ன பண்ணிட்டு அந்த நாயாக போய் தலையை கொடுத்து இடிச்சு மயங்கி விட்ருவோம். அடுத்த செகண்டு நம்ம ஹீரோ எழுந்திரிச்சிட்டு டப்புன்னு வருவார். இங்கே வரக்குள்ளே அந்த கதை திறந்துட்டு அவனை போய் அப்படியே அந்த தப்பாக நடந்துக்கிட்டு கழுத்தில் குத்திக்கிட்டு அவர் அப்படியே செத்து போயிடுவான். உடனே இவனை தூக்கிட்டு போங்கன்ட்டு ஆளுங்க தூக்கிட்டு போயிடும். உடனே நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தா கிட்ட போய் தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ண வா போகலான்னு சொல்லிட்டு அங்கே இடத்துக்கு அவளை பிளேலஸ் கூப்பிட்டு போயிடுவாங்க. அவளாக வந்து ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு நம்ம ஹீரோ போய் கிட்ட வந்து கிஸ் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்ருப்பா. கம்முன்னு இது பண்ணாதனத்துக்கு, இல்லை என்னால் முடியல, ரொம்ப ஹீட்டாக இருக்குது, நீங்கள் எனக்கு வேணும் ப்ளீஸ் அப்படின்னு சொன்னோன்னா அந்த கையில் இருக்க காயத்தை நம்ம ஹீரோ பார்த்தோன்னா ஓகேன்னு சொல்லி 2 பேரும் கிஸ் பண்ணி அவங்களோட ஹீட்டை வந்து நம்ம ஹீரோ வந்து தணிச்சிடுவாருங்க. அதுக்கப்புறம் தான் எந்திரிச்சு பார்த்துட்டு பாரு, நான் அடுத்த நாள் காலையில் முடிச்சிடுவாங்க. கையில் பார்த்தா இவ்வளோ இதுவாக இருக்கும். சரி என்ன பண்ணான்னு வச்சுட்டு தூங்கிட்டு இருப்ப, நான் போய் எல்லாத்தையும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு அந்த சொல்லுவா. அவள் நைட்டு ஒரு ஆள் அந்த அரசிக்கிட்ட சொல்லிட்டு இருப்பேன், நைட்டு அவள் கூட ஒரு ஆள் இருந்திருக்கான், நான் குளத்துக்கே ரொம்ப கேவலம், மன்னர் இப்படிப்பட்ட நிலமையில அவள் இப்படி இருக்காள், இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்குது. அப்படின்னு இவங்க பேசிகிட்டு இருக்கிறப்ப நாட்டு வந்துடுவாங்க. மன்னர் நீங்கள் வந்துட்டிங்களா, நான்சி உங்களுக்காக சீட் பண்ணிட்டா, உள்ள ஒரு ஆள் வர சொல்லி அவங்களுக்கு பதிலாக அவள் இருந்துட்டா, என்ன பண்ணுன்னு தெரியலன்றதுக்கு என்னது மன்னர் அங்கே இருந்துட்டாங்களா, இந்த ஆளான்னு பாரு அப்படின்னு சொன்னேன்னா அவன் வந்து வந்து கடப்ப என்ன இப்படி ஆச்சு, ஐயோ நான்சிக்கு எக்ஸ்கியூஸ் பண்ணிட்டாங்களா, திரும்ப தப்பிச்சிட்டாங்களா யோசிச்சுட்ருக்கிறப்போ, ஆமாம் என்ன வச்சுட்ருக்க, இவனை உனக்கு தெரியுமா, நீ தான் அவனை சீக்கிரட்டாக அரேஞ்ச் பண்ணி, ஐயோ எப்படி கண்டுபிடிச்சான்னு தெரியல, இல்லைம்மா எனக்கு எதுவும் தெரியாது, இவன் என்ன இந்த செத்து போய் கிடைக்கிற நம்ம பேலஸில் இப்படிப்பட்ட ஆள் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கிறப்போ நான் வந்து இந்த ஆள் நேற்று அட்டாக் பண்ணுறப்ப நான் பார்த்தேன், நான் தான் கத்தி வச்சு கொன்னேன், நான் தான் அவளை காப்பாற்றினேன், என்னது நீ அப்போ நீ தானே இதெல்லாம் பண்ண, ஐயோ என்ன சொல்கிறீங்க, நாளாக பண்ணல, அவள் பண்ண தப்பு பண்ண நான் கண்டுபிடிச்சி கொடுத்து, அவள் தான் அஃபேர் வச்சுருப்பா ஆளுங்களோட, நீங்கள் இப்படி பண்ணிட்டு இருக்கன்னு என்ன சொன்னால், அவள் வந்து இது பண்ணல, நீ தான் அவளுக்கு ட்ரக்ஸ் கொடுத்து ஆளை அனுப்பியிருக்க, உன்னால தான் அவன் செத்து போனான், உனக்கு எவ்வளோ தைரியம் இப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சிட்டாரு, நான் சொல்கிறது எல்லாமே உண்மை, நம்புங்க, இல்லைம்மா இல்லை நம்புங்க மேடம் நம்புங்க, அவன் நான்சி தான் இப்படி பண்ணிட்டு இருக்க, திரும்ப அவளே தான் அந்த பொம்மையை வச்சு திரும்ப மன்னருக்கு எதிராக பண்ணுறாங்கிறதுக்கு இங்கே பாருங்கள், அவன் மன சொல்கிறான், நான் அவள் கண்ணு முன்னாடி நான் பார்த்தா இவளையே இப்படி பண்ணுற, எல்லாத்துக்குமே இந்த நான்சி தான் காரணம், அவளை முதல்ல இது பண்ணிட்டதுக்கு அம்மா நான் எல்லாமே இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டேன், ரியல் விக்டம் அவள் தான், இவ தான் எல்லாத்துக்குமே காரணம், என்னை கொலை பண்ண பார்த்தது கூட இவ தான், ரேச்சல் தான் எல்லாத்துக்குமே காரணம் சொல்லிட்டு இருக்காங்க,
இவளை உடனே இங்கேருந்து அனுப்பிடுங்க சொல்லிட்டு சொன்னோன்னே அவளை இழுத்துட்டு போகிறாங்க. என்ன பண்ணிகிட்ருக்க, எல்லா பேலஸ் அப்படி நான் பார்த்துப்பேன், நீங்கள் ரொம்ப வேலை பார்த்துட்டீங்க, இனிமேல் லைஃப்பை என்ஜாய் பண்ணீங்க, நீங்கள் எதுவுமே இனிமேல் பார்த்துக்குவேன்னு சொல்லிட்டு போனோன்னே அவளுக்கு அதிர்ச்சி ஆகிடுது. என்னடா இவன் இப்படி பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்போ நம்ம என்ன பண்ணுவாங்க, அவளுக்கு வந்து தங்கம் வெள்ளி முத்து பவளன்னு சொல்லிட்டு நிறைய கொண்டு வந்து கொடுப்பாங்க. கொண்டு வந்து கொடுத்துட்டு இந்தாங்க எல்லாம் மன்னர் கொடுத்தாங்க அப்படின்றதுக்கு எல்லாத்தையும் பாப்பா பார்த்துட்டு அப்புறம் சொல்லுவாங்க, இதெல்லாம் கொடுத்து மன்னர் நைட்டு வர போகிறாருன்றதுக்கு, என்னது இதெல்லாம் கொடுத்து திரும்ப வர போகிறேன், எனக்குலாம் தேவையே இல்லை, கொண்டு போங்கன்னு சொல்லி கத்தி அனுப்பிவிட்ருவா. திரும்ப கொண்டு போயிடுவாங்க. மன்னா நம்ம இளவரசி அந்த எந்த கிஃப்ட்டையுமே வேண்டான்னு சொல்லிட்டாங்க. இதுலேருந்து என்ன தெரியுது, அவங்க உங்கள் மேலே ரொம்ப அன்பாக இருக்காங்க, உங்கள் அன்புக்கு முன்னாடி இது எதுவுமே தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க அப்படின்னு அந்த வேலைக்காரர் சொல்கிறாரு. உடனே மன்னர் கண்டிப்பாக அவளை இன்னும் நான் நல்லா லவ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவர் மனசுக்குள்ளே சந்தோஷம். அப்புறம் இந்த வில்லிக்கிற என்ன பண்ணுற, என்ன மேடம் இது இப்படிலாம் போச்சுன்னு வேலைக்காரிட்ட பேசிகிட்டு இருக்கிறப்போ எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரில. அங்கே மேலே இடத்துலேருந்து வந்து ப்ரெஷராக இருக்குது. அதாவது இவள் கூட்டு சேர்ந்த அந்த ஆள் அவன் வந்து ரொம்ப ப்ரெஷர் பண்ணிக்கிட்டே இருக்கான். இவன் வந்துட்டு சரி இப்போ வந்து 3 நாளில் நமக்கு ஒரு ஃபங்க்ஷன் வருது, அந்த ஃபங்க்ஷனில் வச்சு அவளை வந்து ஏதாவது பண்ணலாம், நானும் அவங்ககிட்ட பேசுகிறேன்னு சொல்லி 2 பேரும் முடிவு பண்ணிட்டு போகிறாங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் காமிக்கிறாங்க. ஹீரோயின் வந்துட்டு சொல்கிறாங்க, 3 நாள் எம்ப்ரெஸ் பார்ட்டி வருது, நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ண வேண்டாமா, அங்கே போக வேண்டாமான்னு. எப்பா என்னால் போக முடியாது, 2 வாரமாக டெய்லி வந்து என் இடுப்பை வேற உடச்சிட்டான், எனக்கு சரியான டயர்டாக இருக்குப்பா, என்னால் போகவே முடியாது சொல்லிட்டு இருக்கிறப்போ என்னம்மா இப்படி பேசுகிறீங்க, நீங்கள் அங்கே போய் ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டு நம்ம ராஜாவை இம்ப்ரெஸ் பண்ண வேண்டாமான்னு கேட்குறப்போ, ஐயோ எனக்குலாம் இதெல்லாம் எது வேணும் இல்லைப்பா, யார் வேணால் இம்ப்ரெஸ் பண்ணிட்டு போகிறாங்க, நம்ம அங்கே போகிறோமா என்ஜாய் பண்ணுறோமா புதுசாக சாப்பிட்டோமா வந்தமான்னு இருக்குன்னு சொன்னோன்னே அந்த வேலைக்காரியே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அப்புறம் வந்து 3 நாள் கழித்து அந்த ஃபங்க்ஷன் வந்துடுது. அங்கே எல்லாருமே அழகாக ட்ரெஸ் பண்ணி உட்காந்துருக்காங்க. நம்மளோட ராஜாவோட பார்வை பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயின் மேலேயே தான் இருக்குது. அவர் வந்து பார்த்துட்ருக்காரு. அதை பார்த்துட்டு வந்து அவளுக்கு வந்து வில்லிக்காரர் இருக்காள், அவளுக்கு வந்து டென்ஷன் ஆகிடுச்சுன்னா இவர் இப்படியே பார்த்துட்ருக்காரு, இதெல்லாம் சரியில்லையே, அவரை வந்து நம்ம பக்கம் திருப்புறோன்னு சொல்லிட்டு அவள் முடிவு பண்ணி என்ன பண்ணுறா, உடனே வந்து நான் உங்களுக்காக நான் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறக்காக டான்ஸ் கற்றுக்கிட்டேன், நான் பண்ண எல்லா தப்பும் வந்து நான் மன்னிச்சிருங்க, உங்கள் முன்னாடி நான் டான்ஸ் ஆட போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து டான்ஸ் ஆடுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து நமக்கு வந்து சாப்பிடத்தான் பிறந்த மாதிரி எடுத்து வேகமாக சாப்பிட்ருக்காங்க. நம்ம ஹீரோ பார்த்துட்டு தன் தட்டில் இருக்கிறதையே கொண்டு போய் கொடுக்க சொல்கிறாங்க. அவ்வளோ ஆடி முடிச்சிட்டா. அப்போ அங்கே அவன் தம்பி உட்காந்துருப்பான், நம்ம ஹீரோவோட தம்பி தான் அவன் தான் வில்லனே. அவள் வந்து இந்த பார்த்துட்டு ஓ இவ தான் நான்சியா, நம்ம பார்த்துக்கலாம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கா, இவளை எப்படியாவது நம்ம பக்கம் திருப்பிக்கணும்னு சொல்லி அவனும் யோசிச்சுட்டு இருக்கிறான். நம்ம ஹீரோயின் வந்து அப்படியே ஒரு சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. இவ்வளோ டான்ஸ் ஆடி முடிச்சிட்டா. உங்களுக்கு இந்த டான்ஸ் பிடிச்சிருக்குன்னு நினச்சிட்டேன். ஆமாம் நான் என்னோடய திறமையை வெளிக்காட்டிட்டேன், இவங்களுக்கு எந்த திறமை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா, இதெல்லாம் தான் திறமையா, நான் வந்து மிகப்பெரிய ஈட்டர், ஈட்டராய் சாப்பிட்றதுல ஒரு திறமையா, ஆமாம் அது ஒரு திறமை தான், வேணால் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக இருந்து எல்லாத்தையும் சாப்பிட்ருவா. எல்லாரும் ஆச்சரியம் பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம மகாராஜா கூட நீ பண்ணதில் நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன், நீ மிகப்பெரிய ஈட்டர் தான், உனக்கு வந்து நான் நிறையா ரிவார்ட்ஸ் தரேன்னு சொல்கிறாங்க. இது வந்துட்டு இதெல்லாம் ஒரு திறமையானதுக்கு எனக்கே நீ எதிர்த்து பேசுகிற அளவுக்கு வந்துட்டே நான் மன்னர் கோவப்பட்டேன்னா, இல்லை ஓகே அப்படின்ட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நார்மலாக பார்ட்டி போயிட்டுருக்கு. திடீர்னு வந்து எது வில்லம்பு வருது, வந்து நம்ம மன்னரை தாக்க வந்து தள்ளி போயிட்டாரு. பயந்துட்டு நம்ம ஹீரோ ஏதாச்சும் வர பார்த்தா அவளை தாக்க வர வில்லில் வந்து உடனே நம்ம ஹீரோ வந்து குறுக்கு நின்று அவளை காப்பாற்றிடுறாரு. அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடா. நம்ம ஹீரோ பிடிச்சிடாரு. இங்கே என்ன நடந்துச்சு எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு பார்க்குறப்ப தான் தெரியுது, ஐயோ இவர் எனக்காக வந்த அம்பை எனக்கு தாங்கிட்டார், ஆனால் ஏன் எனக்காக அவரையே சாகணும்னு சொல்லிட்டு வாங்கி தாங்கிட்டாங்க அவங்கள. அவங்க வந்து கீழே போய்ட்டு விழுந்துட்டார், மயக்கம் போட்டார். இங்கே மயக்கம் போட்டோன்னா நாய் அடுத்த செகண்ட் நாய் கண்ணு முடிச்சிருச்சு. நாய் கண்ணு முடிச்சு அங்கே வந்துருச்சு. நாயை பார்த்தோன்னே இவன் என்ன பண்ணுறா, அவனை கீழே விட்டுறா. நீ வந்துட்டியா, உனக்காக நான் எவ்வளோ காத்தன்னு தெரியுமா, நீ நல்லா ஆகிட்டியா, சூப்பராக தெரியுமா சொல்லி நாயை போட்டு கொஞ்சரா. அடி பாவி உனக்காக நாங்கள் சாக கிடைக்கிறேன், ஆனால் நீ நாயை கொஞ்சிட்டு இருக்கேன்னு பாவா, அந்த நாயை போன்னு சொல்லி அப்பவும் புலம்புது. அதுக்கப்புறம் தான் வந்து ஆளுங்களாம் வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அவங்க எல்லாருமே அந்த இதையவே சுற்று போட்டாங்க. இந்த ராஜ்யத்தை திருடுறதுக்காக அவன் தம்பி பண்ண வேலை தான் இது எல்லாமே. அவன் வந்து நின்றுட்டு நம்ம ஹீரோயினை பார்த்துட்டெல்லாம் பேசிகிட்டு இருக்கா. நீ தான் இதுவா, பரவாயில்ல, எனக்கு வந்து நீ என் கூட சப்போர்ட் பண்ணு, நம்ம 2 பேரும் இந்த 2 பேர் இந்த நாட்டை அல்லவனா எம்ப்ரெஸ் ஆக்கிறதுக்கு அவள் யோசிக்கிறா. நம்ம நாய் வந்து புலம்பிட்டு இருக்கா, அட பாவீங்களா, நீங்களே கூட இருந்து துரோகம் பட்டீங்களா, இவ்வளோ அவளுக்கு உடந்தையா சொல்லி வில்லியும் பார்த்து தம்பியாக நினச்சின்னு இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த நாய் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்குது. நம்ம ஹீரோயின் யோசிக்க, ஐயோ நம்ம தனியாக என்ன பண்ணுறது, சரி ஏதாவது பிளான் பண்ணுவோன்ட்டு, ஓகே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஓகே நான் பார்த்துக்கிறேன், நானும் எனக்கு எம்ப்ரெஸ் ஆகிட்டேன், எனக்கு ஓகே தான் சொன்னேன். நாய் அடி பாவி நீ என்ன விட்டேட் பண்ணுறேன், நான் என்ன பண்ணுவேன், எனக்கு எதிராக திரும்பிட்டியான்னு சொல்லிட்டு அந்த நாய் பாவமாக பார்க்குது. அப்படி உடனே வந்துட்டு அந்த வில்லிக்கார சொல்கிறா, இவ்வளோ நம்பாத, இவ எது ட்ரிக் பண்ணுறா, இவகிட்ட நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது, இவ எப்படி உடனே ஒத்துக்குவா, எனக்கு நம்பிக்கையே இல்லைன்றதுக்கு நீ என்ன சொல்லி நினச்சிட்ருக்க, இவகிட்ட தான் எனக்கு இதுவே இல்லை, அண்ணன் இவன் பாரு என்னை எம்ப்ரெஸ் மகாராணியாக ஆக்குறேன்னு சொல்கிறா, இது பேர் யார் வேணான்னு சொல்லுவான்னு சொன்னோன்னே, சரி அந்த கத்தி எடுத்து அவனை கொண்டு என்னது கொண்டுறதா என்னால் முடியாது அப்படின்னு வில்லிக்காரி, பார்த்தீங்களா கொல்ல மாட்டேன்னு சொல்கிறா, அப்போ பார்த்துக்குங்க அவள் வந்து நடிக்கிறானதுக்கு. உடனே அந்த நாய் இவ
இவ ஏதோ ட்ரிக் பண்ணுறா போல், ஒருவேளை என்னை கொன்னுருவாளா இல்லை இது பண்ணுவாளான்னு சொல்லி பார்க்கலான்னு பார்த்துட்டு இருக்கிறப்போ அவள் இல்லைன்னு சொன்னா நாய்க்கு நம்பிக்கை வந்துருச்சு. அப்போ ஏதோ ட்ரிக் பண்ணுறா, அவங்க திசை திரும்ப பார்க்குறான்னு சொல்லிட்டு நான் யோசிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் யாருமே கொலை பண்ணதில்லை, நான் என்ன கொலை பண்ண மாட்டேன்றதுக்கு நீ கொலை பண்ணது இல்லையா, அவளோட வேலைக்காரி தண்ணியில் தள்ளி விட்டு கொன்னியே, அதெல்லாம் யார் இல்லைன்னு பாப்பா அப்படின்னு சொன்னோன்னா, ஐயோ இந்த ஒரிஜினல் ஒரு இப்படி மோசம் பண்ணி வச்சுருக்காளே, இப்போ நான் எப்படி தப்பிப்பேன் அப்படின்ட்டு சரி கத்தி கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கத்தியை வந்து வாங்க போகிறப்போ வாங்கிட்டு கொல்ல போகிறப்போ உடனே என்ன பண்ணுறா, ரெண்டு பேர் பார்த்துட்டு இருக்கிறப்போ நம்ம வேலைக்காரிக்கு தகவல் கொடுத்தோன்னே அவள் வந்து ஓடி போய் வெளியே போய் இந்த எமர்ஜென்சி இருக்கிற அந்த வெடி வந்து வெடிச்சிருவா. அது மேலே போய் வெடிச்சோன்னா அவங்க அண்ணன் ஓடி வந்துடுவா. என்னமோ பிளான் பண்ணிட்டா நான் சொன்னேன்னு சொல்கிற கூட அவங்க அண்ணன் வந்துடுவேன். இங்கே என்ன நடக்குதுன்னு வந்தோன்னா அந்த ஆளுங்களாம் அடிச்சு போட்டு நம்ம ஹீரோ அண்ணன் வந்து நின்று என்ன தங்கச்சி உனக்கு பிரச்சனை இல்லை என்னாச்சுன்றதுக்கு அண்ணன் அங்கே பாரு அவருக்கு வந்து உடம்பு சரியில்லை. அப்போது அந்த வில்லன்காரனை காட்டி கொடுக்கல, அவனுக்கு உடம்பு சரியில்லை படுத்துருக்காரு. என்ன இப்படி போட்டு வச்சிருக்கீங்க, சீக்கிரம் வர தூக்குங்க, அப்படி எம்பையர் டாக்டர்ஸ் வர சொல்லுங்கன்ட்டு டாக்டர்ஸ் வந்து நம்ம ஹீரோ கூட்டிகிட்டு போயிட நாய் அங்கேயே தான் இருக்குது. அப்புறம் வந்துட்டு இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறதுக்கு இல்லை நம்ம இன்னும் வந்து யாரோ தாக்கிட்டாங்க அப்படின்னு அப்பவும் காப்பாற்றுறா. நாய்க்கு ஒன்றுமே புரியல, வந்து எனக்கு எதிராக செயல்படுறாளோன்னு சொல்லிட்டு அந்த நாய் பாவமாக பார்த்துட்ருக்கு. ஆனாலும் இவங்க பேசிகிட்டு இருக்காங்க, இல்லை நீங்கள் வந்து இந்த நாட்டுக்கு எதிராக செயல்படுறீங்கன்னு வந்து மன்னனுக்கு ஒரு எண்ணம் இருக்குது, அதனால் வந்து அவர் உங்களை குடும்பத்தையே கொல்றதுக்கு முயற்சி பண்ணுறதுக்கு இங்கே என்ன நடக்குது, நான் எவ்வளோ நேர்மையான தெரியுமா, என்னை எப்படி அவர் பேசலாம், எப்படி பேசிகிட்டு இருக்கிறதுக்கு அண்ணா அதெல்லாம் ஒன்றும் இல்லை வானா சொல்லி ஓரளவுக்கு சமாதானப்படுத்தி அந்த சூழலை வச்சு அண்ணனை தனியாக கூப்பிட்டு போயிட்டா. அப்போது அவள் சொல்கிறா, எனக்கு இவங்க மேலே நம்பிக்கையே இல்லை, நீங்கள் தான் அவங்கள நம்பிட்டு இருக்கீங்க, எனக்கு இது சரியாக தெரியல அப்படின்றதுக்கு அவங்க அண்ணங்கிட்டே நான் பேசினேன்ல, அவங்க அண்ணன் முன்னாடியே மகாராணி ஆகிறதுக்கு அவளும் ஒத்துக்கிட்டா, ரெண்டு பேரும் எனக்கு ஆதரவு கொடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டாங்க, நீயே இப்படி பேசிகிட்டு இருக்க ஒழுங்காக போன்னு வெளியே துரத்தி விட்டுறா. அப்புறம் வந்து தனியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. நாய் கேட்குது, என்னம்மா நீ அவங்க எல்லா திட்டத்துக்கு ஒத்துக்கிட்டியா, நீ எம்ப்ரெஸ் ஆகிறதுக்கு இப்படி பண்ணிட்டு எனக்கு ஒன்றே புரியலன்றதுக்கு, ஐயோ அண்ணா அவங்க முன்னாடி அப்படி தான் பேசணும், எல்லாத்துக்குமே காரணம் வந்து என்னென்ன என்ன சொல்கிறேன்னு கோவமாக கத்தி எடுத்து நான் போய் உனக்கு கொலை பண்ண போகிறேன்ட்டு போகிறப்ப, ஐயோ அண்ணா பொறுமையாக இருங்க அப்படின்னா தான் அந்த நாய்க்கு அமைதியாக இருக்குது. அப்போ இவங்க ஏதோ பிளான் பண்ணிட்டாங்க, காப்பாற்றுறதுக்காக தான் முயற்சி பண்ணுறாங்கன்னு அந்த நாய்க்கு அப்போ தான் நிம்மதியாக வருது. அப்புறம் வந்து பிளான்லாம் சொல்கிறாங்க, அண்ணா அவர் வந்து நல்லா தான் பார்த்துக்கிட்டாரு, அவருக்காக கண்டிப்பாக வரும் நம்பிக்கை இருக்குது, அவர் வருவார் அப்படின்னு சொன்னோன்னா, எப்படிமா நீ சொல்கிற, அந்த ஆள் மயங்கி கிடக்குறான், அவன் எப்போ முழிப்பானே தெரியாது, நீ ஏன் இப்படி பண்ணுறதுக்கு, இல்லைண்ணா எனக்கு நம்பிக்கை இருக்குது, அவர் எப்படி வருவாருன்னு சொல்லுது. அந்த நாய்க்கு இவ சொல்லுது, என் மேலே இவளுக்கு இவ்வளோ நம்பிக்கையா, கண்டிப்பாக நான் கைவிட மாட்டேன்னதுக்கு அவங்க அண்ணனை சமாதானப்படுத்தி என்னமோ சொல்கிறா. அவங்க அண்ணனை சமாதானம் மாதிரி தெரியல. அண்ணா நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னா, என்னம்மா சொல்கிறேன், ஆமாண்ணா அதனால தான் நான் அவர் மேலே அவ்வளோ நம்பிக்கையாக இருக்கேன், அவர் வருவானதுக்கு. அப்படியா சரிம்மா பத்திரமா இருமா, தேவையில்லாமல் யோசிக்காதம்மா, உடம்பு பத்திரமா பார்த்துக்கோ, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வழியிலேயே போய் அவங்கள வந்து எப்படியாவது சிக்க வச்சிடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு போகிறாங்க. அந்த நாய்க்கா வந்து ஐயோ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளா, நான் இந்த டைமில் நான் இப்படி பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு நாய் தூக்க என்ன தூக்காத எனக்கு ரொம்ப வெயிட்டாக இருக்கும், குழந்தைக்கு ஏதாவது ஆயிரப்போ அந்த நாய் பாவம் கத்தும், இவ்வளோ எப்படியாவது நம்ம வந்து தனியாக விடக்கூடாது, அவளுக்கு என்னமோ பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த நாய் போய் மேலேருந்து கீழே விழுக போகும். அவள் போய் பிடிச்சிருவா, என்ன நீ இப்படி பண்ணிட்டு இருக்க, வர நீ ரொம்ப மோசமாக பண்ணுறன்ட்டுக்கு மரத்து மேலே ஏறி கீழே விழுக போகும், அங்கேருந்து தலை முட்டிக்க போகும். நீயே இப்படி பண்ணிட்டு இருக்க, உனக்கு ரொம்ப ஹீட் அதிகமாகி மூளை குழம்பு போச்சுன்னு நினைக்கிறேன், உனக்கு சீக்கிரம் ஒரு துணையை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரமா பிடிச்சி வச்சு அங்கே உட்கார வச்சுருக்காங்க. அப்புறம் அங்கே ஒரு முக்கியமான மீட்டிங்குன்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. அவள் வந்து வேலை கட்டிட்டு அந்த நாய் பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக அந்த நாயை விட்டு பிரிஞ்சு போகிறா. அப்போ தான் நாய், அப்பா இப்போயாவது தண்ணி விட்டுட்டு போனியே, நான் உன்னை பார்த்துக்குன்னு நினச்சி இப்போ பண்ணிட்டு இருக்கேன், நான் இந்த நாய்க்குள்ளே இருக்கிறப்ப அங்கே எப்படி எனக்கு முழிப்பு வரும், நல்ல வேலை போனேன்னு சொல்லிட்டு அந்த நாய் போய் இது பண்ணி மன்னனுக்கு முழிப்பு வந்துருச்சு. இங்கே என்ன நடக்குதுன்னா, இதுக்கு முன்னாடி வந்து அவங்க மன்னர்களாக சேர்ந்து அவங்க தம்பிக்கு வந்து முடிச்சுட்டு, ஏன்னா அவர் வந்து எந்திரிக்கவே மாட்டார், கோமாக்கு போயிட்டாருன்னு சொன்னோன்னே அங்கே எல்லாரும் சேர்ந்து முடிச்சுட்டுலான்னு சொல்லி அவனுக்கு பிளான் பண்ணியாச்சு. இவங்க 2 பேரும் அமைதியாக இருக்காங்காட்டி அவங்க ஓகே நம்ம திட்டத்துக்கு இவங்க வந்து கூட தான் வராங்கன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு அங்கே எல்லாம் ஓகே ஆச்சு. அடுத்த நாள் வந்து விட்டுட்டு போனால அதுக்கப்புறம் வந்து அன்னைக்கு தான் பதவியேற்கிற நாள். நம்ம ஹீரோயின் வந்து அப்போ நாய் ஒன்று வந்து கொடுத்துருக்கோம், இது வந்து தப்பிக்கிறதுக்கு வந்து சீக்ரெட் வாரியருக்காக ஒரு இது மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு பார்த்துட்டு இருந்தோன்னா அவள் வந்து அதுக்கப்புறம் பிளான் பண்ணுவாள், நம்ம அந்த சீக்ரெட்டில் இதை வச்சு அவங்கள எப்படியாவது அதுலேருந்து வெளியே வர வச்சிடணும்னு சொல்லிட்டு அவங்களாம் பிளான் பண்ணியிருப்பாங்க. இவங்க எப்படி நான் யோசிக்கும், இவளை காப்பாற்றுறதுக்கு நான் வந்து இதை கொடுத்தோம்னா, ஆனால் இவள் வந்து பெரிய வேலை பண்ணியிருக்கா, எல்லாரையும் காப்பாற்றணும் என்னையும் காப்பாற்றணும்னு நினைக்கிறா, எனக்காக உயிரை கொடுக்க கூட ரெடியாக இருக்கா, இவளை நான் கண்டிப்பாக கடைசி வரைக்கும் கைவிட மாட்டேன், என்னோட ராணி மகாராணி இவ தான் சொல்லி முடிவு பண்ணிட்டான், நான் மட்டும் வெளியே வந்தால் இவ தான் மகாராணி நான் அறிவிக்க போகிறேன்னு நாய் முடிவு பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் இதெல்லாம் நடக்குது. அந்த அன்னைக்கு பதவியேற்கிற நாள் எல்லாம் போயாச்சு. பதவியேற்க போகிறப்ப நம்ம ஹீரோயின் வந்து ஆளுங்களை கூப்பிட்டு போய் கெத்தப்பா நிற்கிறா. இங்கே என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க, இதெல்லாம் பொய் எம்ப்ரெஸ், நம்ம மகாராஜா கொலை பண்ண
திட்டம் போட்டதே இவங்க தான். அங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே என்ன சொல்கிறதுக்கு ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பிளானையும் சொல்கிறேன். இல்லை இவள் போய் சொல்கிற இவளை யாருமே நம்பாதீங்கிறதுக்கு இங்கே சீக்ரெட் ஏஜென்ட்ஸ் கூட எனக்கு பின்னாடி தான் இருக்காங்க, எங்கள் அண்ணன் என் பின்னாடி தான் இருக்கா, எல்லாரும் சேர்ந்து தான் நாங்கள் இந்த முடிவு பண்ணோன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறப்ப அவளை தாக்க வரப்போ இங்கே யார் அப்படின்னு சொல்லிட்டு மண்ணை எந்திரிச்சு வந்துட்டார். அந்த நாய் வந்து தற்கொலை பண்ணிக்க போய் கண் முடித்தார். முடிச்சிட்டிங்களா அப்படிங்கிற இடத்துக்கு ஆமாம் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ட்டு நான் கண்மூடி இருக்கிறப்பெல்லாம் சீக்ரெட் ஏஜென்ட்டை ஃபுல்லாக விசாரிக்க வச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோயின் வச்சுக்கிறோம், ஓ அப்போ கரெக்ட் டைமுக்கு எனக்கு ஆபத்துன்னு தெரிஞ்ச கரெக்ட் டைமுக்கு வந்ததில் இதுதான் காரணமாக நம்ம ஹீரோயின் யோசிக்கிறா. அப்புறம் வந்து அவர் சொல்கிறார், நான் இவன் வந்துட்டு நீ பண்ண எல்லாமே தெரியும், உனக்கு கூட பிறந்த தம்பி மாதிரி பார்த்தேன்டா, இப்படி பண்ணிட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறப்ப ஐயோ ஆனால் நான் எதுவும் இல்லைன்னா மன்னிச்சிருங்கன்னா ஆசைப்பட்டு இப்படி பண்ணிட்டு சொல்லிட்டு இருக்கோம். விடவே இல்லை, அவனை எட்டி உதச்சி நீ எனக்கு தண்டனை தான் சொல்லிட்டு இவளையும் பார்க்குறாங்க. கூட இருந்து குழி பறிச்சிட்டு இல்லை இவர் தான் வந்து என்னை வந்து கட்டாயப்படுத்தினாரு, நான் உங்களுக்கு இன்னும் உங்களை ரொம்ப லவ் பண்ணுறதுக்கு இன்னொன்று ஆரம்பத்துலேருந்தே என்னோட வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன், நீ எப்படிப்பட்டவன்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அவள் சொன்னா அவளுக்கு பேரடி 2 பேரும் அரெஸ்ட் பண்ணுங்க, கொண்டு போய் நாட்டை விட்டு தாட்டிடுங்கன்னு சொன்னோன்னே 2 பேரையும் பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து தோள் மேல் கையை போட்டு அப்புறம் நம்ம ஹீரோட அண்ணன் வந்துட்டு சொல்கிறாரு, உங்களோட உண்மையான தன்மையை நான் ரொம்ப மெச்சுறதுக்கு ஐயோ மன்னா இது என்னோட கடமை, உங்களுக்கு நான் லாயலாக இருக்கிறது எங்கள் குடும்பத்து கடமை, நான் உங்களுக்கு ரொம்ப மோசமாக நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் நீங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கிறீங்க இருக்கிறத விடவே, அதனால் உங்களுக்கு அடுத்த பொசிஷன் கொடுத்து படை வீரருக்கு நீங்கள் தான் தளபதின்னு சொல்லிடுறாரு. அவருக்கு ரொம்ப சந்தோஷம். இது உங்களுக்கு எல்லாமே உங்கள் தங்கச்சி நல்லா சொன்னா, இவன் வந்து என் மன கவர்ந்தவ, என் நாட்டுக்காக இவ்வளோ போராட்டம் பண்ண, அதனால் இவளை கண்டிப்பாக என்னோட மகாராணியாக அறிவிக்கிறேன்னு சொன்னா அவளுக்கு சந்தோஷம். அதுக்கப்புறம் பார்த்தா படம் முடிஞ்சு அவங்க வந்து குழந்தைய வந்து வச்சிட்ருக்கா, இந்தாங்க குழந்தை தாளாட்டுக்கிறப்ப இந்தாங்கம்மா செகண்ட் பேபி முடிச்சுட்டு குழந்தை கொடுக்குறாங்க. அந்த 5 வயசு பையன் ஓடி வர மம்மி போயிட்டு பார்த்து வாங்குறாங்க. அப்புறம் ஒரு வேலையில் வந்துட்டு ஏன் டின்னருக்கு மன்னர் வர்றம்மா அப்படின்னு, ஐயோ 5 வருஷமாக டெய்லியுமே வரானே, இதுக்கு மேலே என்னால் முடியாதுப்பா, இப்போவே 3 குழந்தைங்களாயிடுச்சு, ஆண்டவா இதுக்கு விடிவு காலமே இல்லையதுக்கு எனக்கு டைவர்ஸ் வேணும்னு கத்துற, டைவர்ஸா அதை நான் என்றைக்குமே கொடுக்க மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வேற போய் யோசிக்கிறாரு. நல்ல வேலைப்பா நான் நாய்க்குள்ளே இருந்தது இப்போ வரைக்கும் இவளுக்கு தெரியல, எப்படியோ சமாளிச்சிட்டு சொல்லிட்டு அவரும் சந்தோஷம் சொல்கிறாங்க. இந்த குடும்பம் தான் எல்லாமே, லைஃப் லாங் எனக்கு மனைவியாக இருப்பேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன், என் குடும்பத்தை நான் ஒரு நாள் கூட பிரிஞ்சு இருக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறாங்க. ஹீரோயின்னு சிரிக்கிறாங்க. இதோட இந்த அழகான க்யூட் ட்ராமா முடிஞ்சுது. இந்த ட்ராமா பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி என்னை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. இனிமேல் வீடியோ ரெகுலராக நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, நன்றி.